வாங்கி இடத்துல கொடுத்துருக்குறோம் தகப்பனே. ஆண்டவரே, எதுவுமே எங்களுடையது அல்ல தகப்பனே ராஜா, எல்லாம் உம்முடையது தகப்பனே ராஜா. ஆண்டவரே, உம்முடையதில் ஒரு நல்ல பெருக்கங்களை பார்க்க கர்த்தாவே நீர் உதவி செய்வீராக ராஜா. கர்த்தாவே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறீங்க. அதை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே நீர் உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உதவி செய்யுங்கப்பா. நீர் எங்களை நடத்துங்க. நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பெரிது ஆண்டவரே. அந்த பெரிதான ஆசீர்வாதத்தை நோக்கி நாங்கள் ஆண்டவரை பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஒவ்வொரு விதைத்திருக்கிறார்கள், ஏற்ற ஒரு அறுவடையை பார்க்க உதவி செய்யுங்க ராஜா. பார்க்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஒரு முழுமையான நன்மைகள் உண்டாகட்டும், மகிமை வெளிப்படட்டும், பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். திருமணத்துக்கு ஓலை வாசிக்கிறவர்கள், திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்க தயவு செய்து கவனிங்க. நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்தால் மாத்திரம்தான் அந்த காரியங்களை செய்ய முடியும். நீங்கள் அதை நேரம் தவறி வர்றது அப்படின்னா அதை காரியங்களை செய்ய முடியாது. அதனால் உங்களுக்கு எல்லாம் ஆயத்தமாக இருந்தது, ஓலை வாசிக்க முடியல. கர்த்தர் சித்தமானால் நாளைக்கு அந்த ஓலை வாசிக்கப்படும். நாளைக்கு சரியான நேரத்துக்கு நீங்கள் வந்து சேருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அது மாத்திரமல்ல, வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு இரவு ஜெபம் இருக்கும், அதற்காக ஆயத்தப்படுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தர் ஞானத்தை குறித்து நம்மோடு தொடர்ந்து கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். ஞானத்தை குறித்து பேச வேண்டும் என்று சொன்னால் காலங்கள் போதாது. அவ்வளோ காரியங்களை பேச வேண்டிய காரியங்கள் இருக்குது. ஆனால் நம்ம அதை அறியாமல் பல காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் சில ஞானத்தை குறித்து, என்ன ஞானத்தை குறித்து கர்த்தர் நாளில் பேச விரும்புகிறார் என்று சொன்னால், தேவன் வார்த்தைகளை புரிந்து கொள்கிற ஒரு ஞானம். அல்லேலூயா. போன வாரம் சவுலை குறித்து நம்ம பார்த்தோம். சவுல் கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாத அந்த செயல்பாடு நிமித்தம் அவன் எதை இழந்து போனான் என்று சொல்லி சில காரியங்களை நம்ம பார்த்தோம். தேவன் முன்குறிக்கப்பட்ட எல்லாவற்றையும் அவன் இழந்து, அபிஷேகத்தை இழந்து தேவனை விட்டு அவன் விலகி போனான் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்த்தோம். நல்ல கவனிங்க பார்க்கல. ஒருவன் ஞானம் இல்லாமல் இருப்பான் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை குறித்து ஞானம் இல்லாமல் ஒரு மனிதன் இருப்பான் என்று சொன்னால், அவனை விட்டு கூட ஆவியானவர் விலகினார் என்று சொல்லி இந்த சவுலை குறித்து பார்க்கும்போது நம்ம ரொம்ப ஒரு துக்கமான ஒரு காரியம். ஒரு ராஜாவாக மாறிட்டான். கர்த்தர் எல்லா விதமான கிருபையும் கர்த்தர் அந்த ராஜாவுக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த ராஜாவுக்கும் தேவ வார்த்தையை நிறைவேற்றுகிற அந்த ஞானம் இல்லாததுனால ராஜ்ய பாரத்தை விட்டு விட்டான். ஹல்லேலூயா. கடைசியில் அவனுடைய முடிவு எப்படி இருந்தது என்று சொன்னால், அது நல்ல முடிவா இல்லை. என்ன முடிவா இல்லை? நல்ல முடிவா இல்லை. அந்த முடிவு அது ஒரு தற்கொலைக்கு நேராக அவன் போகிறத நம்ம வேதத்தில் பார்க்கணும். யுத்தம் வருகிறது, யுத்தத்தில் காயப்படுகிறான். ஒருத்தனை கூப்பிட்டு என்னை கொன்று போடுன்னு சொல்கிறான். அவன் மாட்டேன்னு சொல்லி போகிறான். அவனே அந்த பட்டயத்தை நட்டு என்ன பண்ணுறான்னா அதில் விழுந்து தன் உயிரை மாய்த்து கொள்கிறான். ரொம்ப கவனமாக பாருங்க. அப்போ ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற ஞானம் இல்லைன்னு சொன்னால் அவன் வாழ்க்கை பெறப்பட்ட சூழ்நிலைக்கு போகிறது. நம்ம ரொம்ப கவனமாய் இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதில் ரொம்ப கவனமாய் அந்த ஞானத்தை தேவனிடத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. யாக்கோப்பு 1:5 நம்ம தொடர்ந்து பல காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வசனங்களை வாசிங்க. யாக்கோப்பு 1:5 வாசிங்க பார்க்கலாம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு, நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், இந்த ஜபமானது ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஜபமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்களை நோக்கி நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவன் ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்களை நோக்கி அவன் பயணித்து கொண்டே இருப்பான். இயேசு எப்படி பழைய காரியங்களை செய்வதல்லவோ, அதே போல ஒவ்வொரு நாளும் அந்த கிறிஸ்தவனுக்குள்ள என்ன வரும் என்று சொன்னால் புதிய புதிய காரியங்களை தான் கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அந்த நல்ல தேவனை கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கல. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். சமீப காலமாய் ஜபங்களில் நான் அதிகமாய் பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, பழைய சிந்தைகள், பழைய செயல்பாடுகள், பழைய எண்ணங்கள், பழைய பேச்சுகள், பழைய காரியம் எதுவும் உங்க கிட்ட இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் திரும்ப திரும்ப
காரியங்களை நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்ப பழைய காரியம் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் என்று சொன்னால் அவன் தேவனை சார்ந்து இல்லாதபடி, வார்த்தையை சார்ந்து இல்லாதபடி, அவன் இந்த உலகத்தை சார்ந்து இருக்கிற மனிதனுக்கு என்ன வரும் என்று சொன்னால் பழைய நினைவுகளும் பழைய செயல்பாடுகளும் பழைய பார்வைகளும் பழைய உணர்வுகளும் பழைய நடக்கைகள் அந்த மனிதனுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த வார்த்தையின் ஞானத்தோடு அந்த வார்த்தையின் காரியங்களை புரிந்து கொண்டு அந்த வார்த்தை எப்படி செயல்படுத்துவது, அந்த வார்த்தையினுடைய மகிமை என்ன என்கிற உணர்ந்து கொள்கிற அந்த ஞானம் ஒரு மனிதனுக்கு இருக்கும் என்று சொன்னால் அவனுக்குள் இருந்து கர்த்தர் நித்தமும் ஊற்றுகளை கர்த்தர் எழுப்பி புதிய புதிய காரியங்களை கர்த்தர் அந்த மனிதனுக்குள்ள செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஒரு ஊற்று என்று சொன்னால் பழைய தண்ணீர் வருமா, புது புது தண்ணீர்கள் வருமா? சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஊற்றுனா என்னது? அதுக்கு ஏன் ஊற்றுன்னு பேர் வைத்தாங்கன்னு சொன்னா அது புது புது நீரை கொடுத்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அது ஊற்று பெருக்கெடுத்து அது எல்லா இடமும் வியாபித்து போக வேண்டும். ஒரு ஊற்று இருக்கிறது என்று சொன்னா அதுல எப்போதும் பழைய தண்ணி அல்ல. கிணத்துக்குள்ள என்னதான் இருக்கும்? கிணத்துக்குள்ள என்னதான் இருக்குன்னு கேட்டேன். பழைய தண்ணி. அதில் ஊற்று வந்தாலும் அந்த ஊற்று பழைய தண்ணியோடு என்ன ஆகும்? மிக்ஸ் ஆகிட்டே இருக்கான. அந்த அந்த தனிப்பட்ட ஊற்று, கிணத்துக்குள் இல்லாத ஊற்று, தனிப்பட்ட ஒரு ஊற்று இருக்கும் என்று சொன்னால் அந்த ஊற்று பெருக்கெடுத்து அது நதியாக பாய்ந்து செல்லும். அல்லேலூயா. நம்மளை எல்லாம் கர்த்தர் அப்படிதான் பார்க்கிறார், அப்படிதான் பார்க்கிறார். அதுதான் ஞானம். அதுக்கு தான் ஞானத்தை கர்த்தர் குறித்து இந்த நாளில் தொடர்ந்து இந்த நாளில் நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு 7 பேர் வேதத்தில் ஒரு 7 பேரை குறித்து இந்த நாளில் பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இருக்கிற நேரங்களை கருதி அதை எவ்வளோ காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஒரு தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொருவரும் எப்படி புரிந்து கொள்கிறார்கள், ஒவ்வொருவரும் அந்த வார்த்தையினுடைய செயல்பாடு எப்படி அறிந்து கொள்கிறார்கள், அந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை யார் பெறுகிறார்கள், அந்த வார்த்தையினுடைய நஷ்டத்தை யார் அனுபவித்தார்கள் என்று சொல்லி ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. அந்த 7 பேரை பார்க்க முடிகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த நாளில் பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன தலைப்பின் கீழே பார்க்க போகிறோன்னா வார்த்தையை அறிந்து கொள்கிற ஒரு ஞானம். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது, கேட்க போகிறது எல்லாமே என்னன்னு சொன்னால் தேவ வார்த்தையை அறிந்து கொள்கிற ஞானத்தை குறித்து பார்க்க போறீங்க. இந்த காலத்தில் இது நமக்கு அதிகமாய் தேவையானதாக இருக்கிறது. கவனமாய் கவனிங்க. கர்த்தர் நம்மோடு பேசுவார்னு சொல்லி நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம், கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து 3 வசனங்கள் அப்படியே வாசிங்க. 5ல் 1 நல்லா வாசிக்கிறவங்க பொறுமையா வாசிங்க. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். அவன் மகா பராக்கிரமசாலியாக அவனும் குஷ்டரோகியாய் இருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவன் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவர் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்துக்கு போவாரானால் நலமாய் இருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். நல்ல கைகளை தட்டி நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. பார்க்கல, கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு காரியம்தான். ஒரு நாகமான் படைத்தலைவனாய் இருக்கிறான். அவன் பெரிய மனுஷனாய் இருக்கிறான். அவன் மூலியமாய் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். ஆனால் அவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னா குஷ்டரோகியாய் இருக்கிறான். என்னவா இருக்கிறாங்க? சொல்லுங்க, என்னவா இருக்கிறான்? நல்ல கவனிங்க. அந்த வசனத்தை நீங்க கூர்ந்து கவனிக்கணும். கர்த்தர் தான் அவன் என்ன பண்றாரு? பயன்படுத்துகிறார். கர்த்தர் தான் என்ன பண்றாருங்க? பயன்படுத்துகிறார். கர்த்தர் அவனை சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். அவன் மூலியமா என்ன செய்யறான்னு சொன்னா, அவன் குஷ்டரோகியா இருந்தாலும் அவன் மூலியமா சீரியா தேசத்துக்கு பெரிய இரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. அப்ப ஒரு காலம் வரும்போது சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு, அப்படின்னா யுத்த மனுஷர்கள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா.
அங்கிருந்து நிறைய எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா வேதம் குறிப்பிடுகிற ஒரு சிறு பெண்ணை குறித்து இந்த நாள்ல நமக்கு சற்று கவனிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. இவள் யார் என்று சொன்னா, இஸ்ரவேல் தேசத்துல இருந்த ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த ஒரு சிறு பெண்ணா இருந்த, அவங்களை குறிச்சு வேதம் எழுதப்படல. ஆனா அந்த சிறு பெண்ணை குறித்து நம்ம வாசிப்போம் என்று சொன்னா, இவள் தேவனை அறிந்தவளாய் இருக்கிறாள். அல்லேலூயா. இப்படி கூட சொல்லலாம். இவளை குறித்து பார்க்கலாம் என்று சொன்னா, தேவனுடைய வார்த்தையை அறிகிற ஞானம் இந்த சிறு பெண்ணுக்குள்ள அதிகமாய் இருந்தது. நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த சிறு பெண்ணுக்குள்ள என்ன அதிகமா இருந்ததுன்னா, கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்கிற அந்த ஞானம் சிறைப்பிடித்து கொண்டு வந்த அந்த சிறு பெண்ணுக்குள்ள அதிகமா இருந்தது. அதனாலதான் சிறைபிடிக்கப்பட்ட அந்த இடத்துல கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறா. அல்லேலூயா. தாய் தகப்பனை விட்டுட்டு, குடும்பங்களை விட்டுட்டு, தன் தேசத்தை விட்டுட்டு, இப்போ ஒரு அடிமையாக ஒரு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு இடத்துல அப்பாவை பார்க்க முடியாது, அம்மாவை பார்க்க முடியாது, கூட பிறந்தவங்களை பார்க்க முடியாது, தன் சொந்தக்காரர்கள் நண்பர்களை பார்க்க முடியாது, யாரையுமே பார்க்க முடியாத ஒரு வீட்டு வேலை செய்வதற்காக, நல்ல கவனிங்க, இந்த பெண் இதுக்கு முன்னாடி வீட்டு வேலை செஞ்சாலா? இல்ல. தன்னுடைய அப்பா அம்மாவோடு, தன் கூட பிறந்தவங்களோடு, தன் தேசத்துல சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் இப்ப எங்க வந்துட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு அடிமை பெண்ணாக, ஒரு வேலைக்காரியாக, இதுவரை செய்யாத ஒரு இடத்துக்கு அவள் நிக்கிறா. ஆனா இவளுக்குள்ள என்ன இருந்ததுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை அறிகிற ஞானம் இவளுக்குள்ள அதிகமா இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்குள்ள நிறைய நினைக்கிறேன், நமக்கு அபிஷேகம் இருக்கிறது, கர்த்தர் நம்மளை அபிஷேகித்தாரு, நிறைய பைபிள் படிக்கிறேன், நிறைய ஜெபம் பண்றேன், நிறைய நான் அதை செய்யறேன், இதை செய்யறேன், அதை செய்யறேன்னு நிறைய சொல்றேன். நல்ல கவனிங்க. ஒருவனுக்குள் கர்த்தரை வசனத்தை அறிகிற அந்த ஞானம் இருக்குன்னா, அவன் சும்மாவே இருக்க மாட்டான். அவன் யாருக்காவது சுவிசேஷம் சொல்லிக்கொண்டே இருப்பான். பார்க்கிறவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவான், பார்க்கிறவங்களுக்கு சாட்சியை சொல்லுவான், பார்க்கிறவங்க தான் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை சொல்லிக்கொண்டே இருப்பான். இன்னைக்கு ஏன் சுவிசேஷம் சொல்லப்படல? இன்னைக்கு நம்முடைய தேசங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது ஏன் குறைஞ்சு போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை அறிகிற அந்த ஞானம் இல்லாததுனாலதான் இன்னைக்கு தேசத்துல சுவிசேஷம் சொல்வது குறைந்து கிடக்கிறது. இது ஒரு வேதனையான ஒரு தருணம். அவ சூழ்நிலை கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். அவளுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது? யாருமே இல்லை, எந்த சூழ்நிலையுமே இல்லை. வேதம் அவளை குறித்து எழுதும் போது சிறு பெண்ணுன்னு எழுதப்படுது. என்ன பெண்ணுங்களாமா? சின்ன பெண் அப்படின்னு சொன்னா ஒரு வாலிப வயது இருக்கலாம், ஒரு வாலிப வயதுல இருக்கலாம். நல்ல கவனிங்க பார்க்கலாம். வாலிப வயதுல பல நினைவுகள், பல காரியங்கள், பல எண்ணங்கள், பல சூழ்நிலைகள் வரும். ஆனா இந்த சிறு பெண்ணுக்கு அப்பேற்பட்ட எந்த எண்ணமும் வரல. இவளுக்குள் என்ன அதிகமா இருந்தது என்று சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையினுடைய அந்த மகிமை அறிந்து கொண்டு அந்த வார்த்தையினுடைய செயல்பாடை புரிந்து கொள்கிற ஒரு விசேஷ ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த ஞானத்தை கொடுத்ததுனால தான் வேதம் சொல்கிறது, சிறைப்பிடித்து கொண்டு வந்தவள் சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, அப்படின்னா வியாதி என்கிற சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனுக்கு ஒரு சுகம் வேண்டும். அந்த சுகம் எப்படி கிடைக்கும் என்று சொன்னா, இது தேவ வார்த்தையின் மூலியமா தான் கிடைக்கும் என்கிற அந்த ஞானம் அவளுக்குள்ள வந்ததுனால, சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்த அந்த சிறுப்பை வியாதி என்கிற சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நாகமானுக்கு ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆனா நமக்கு பாருங்க, கர்த்தர் நிறைய அற்புதம், நிறைய ஆச்சரியங்கள், நிறைய விதத்துல எல்லா நன்மைகளையும் சொல்றாரு. நம்மளை யாருமே சிறைப்பிடிக்கல. ஆனா நம்ம எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லுகிறோம்? தேசத்துல வியாதியோடு இருக்கிறாங்க, பிரச்சனையோடு இருக்கிறாங்க, கண்ணீரோடு இருக்கிறாங்க, கவலையோடு இருக்கிறாங்க, பயத்தோடு இருக்கிறாங்க. ஏன் சுவிசேஷம் சொல்ல முடியலனா, அந்த வார்த்தை என்கிற தேவனுடைய வார்த்தை அறிந்து கொள்கிற, அதனுடைய மகிமை அறிந்து கொள்கிற அந்த ஞானம் இல்லாததுனாலதான் நம்மள எப்படி இருக்கிறோம்? அமைதியா இருக்கிறோம். எப்படி இருக்கிறோங்க? சொல்லுங்க, எப்படி இருக்கிறோம்? 2025 போச்சு, 2026 25வது நாள் வந்து விட்டது. இன்னைக்கு ஏன் நமக்குள்ள இருந்து ஒரு கண்ணுக்கு முன்னாடி அவ பார்க்கிறா, தன் எஜமான் எப்படி இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பெரிய யுத்த வீரனாக இருக்கிறான்.
அவன் மூலியமா பெரிய ரட்சிப்பு நடக்குது. ஆனா அந்த எஜமானுக்குள்ள ஒரு குறை இருக்குது. அவன் செய்யாத யுத்தமே கிடையாது. வேதம் சொல்கிறது அவன் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டான். அப்படின்னா அவன் மகா பராக்கிரமசாலி அவன் இருந்தான். அப்ப இவனுக்குள்ள ஒரு குறைவு இருந்தது. என்ன குறைவு இருந்ததுன்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யுத்தம் பண்ணி ஜெயித்து ராஜ்யங்களை பிடிச்சாலும் இவன் வீட்டுக்கு வரும்போது தான் குஷ்டரோகத்தை எல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பெரிய துக்கம், ஒரு பெரிய வேதனை, பெரிய கண்ணி. நான் இவ்வளவு காரியத்தை செய்யறேன்னு, என் மூலியமா இவ்வளவு காரியம் நடக்குது, ஆனாலும் இந்த வேதனை என்னை விட்டு மாற மாட்டேங்குது என்கிற ஒரு பெரிய துக்கம் அவனுக்குள் இருக்கிறத அந்த சின்ன பெண், அவன் துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறத அந்த சின்ன பெண் உன்னிப்பாய் கவனிக்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எதை உன்னிப்பா கவனிக்கிறோன்னு கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். இந்த காலத்துல நம்ம எதை உன்னிப்பா கவனிச்சு கொண்டு இருக்கிறோம்? நம்மளை குறித்து யாராவது பேசுகிறாங்களா? நம்மளை குறித்து யாராவது எதை செய்கிறாங்களா? அவங்க அப்படி பேசுகிறாங்களா, இப்படி பேசுகிறாங்களா, அதை செய்கிறாங்களா, இதை செய்கிறாங்களா? நான் சொல்கிறேன், இந்த பொழப்பே நமக்கு அதிகமாக இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு என்ன இருக்குதுன்னு, அவங்க அதை பேசுகிறாங்க, இதை பேசுகிறாங்க, இதை பேசுகிறாங்க, அவங்க இப்படி நடக்கிறாங்க, அவங்க இப்படி நடக்கிறாங்க, இதை செய்கிறாங்க, அதை செய்கிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த பொல்லாத ஆவி முதல்ல கிறிஸ்துவ சமுதாயத்தை விட்டு விலகணும். நான் பார்க்க வேண்டியது என்ன என்று சொன்னால், என் தேசத்தில் யாரு சிறையிருப்பில் இருக்கிறாங்க, யார் வேதனையோடு கண்ணீரோடு என்னை சுற்றி யார் இருக்கிறாங்கன்னு துல்லியமாய் பார்க்கிற அந்த ஞானம் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் அது தேவையா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் ஒரு பெரிய எழுப்புதல் வரல? இந்த ஞானம் நம்ம கிட்ட கிடையாது. நம்ம பார்க்கறதெல்லாம் குறை. நம்ம பார்க்கறதுல என்னது? வாயத்திறங்க. நம்ம பார்க்கறதுல என்னது? குறை. ஆனால் அந்த சின்ன பெண்ணு குறையாதான் இருக்கிறது. சின்ன பெண் என்னவா இருக்கிறா? அப்பா இல்லாத குறை, அம்மா இல்லாத குறை, கூட பிறந்தவங்க இல்லாத குறை, தன் தேசத்தை விட்டு வந்துட்டா, தன் நண்பர்கள் இல்லாத குறை. ஆனால் அவ குறையாதான் இருக்கிறா. அந்த குறைவிலையும் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து, அந்த வார்த்தையினுடைய மேன்மையை அறிந்து, அந்த வார்த்தையினுடைய வல்லமை அறிந்து, அந்த வார்த்தையினுடைய அற்புதத்தை அறிந்து அவ யாருக்கு சொல்றானா, குறையோடு இருக்கிற நாகமானுடைய மனைவினிடத்துல சொல்றா, இந்த குஷ்டரோகத்தை நீக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் எங்க போகணும்னா என் தேசத்துக்கு போகணும். அல்லேலூயா. எங்க போகணுங்க? என் தேசத்துக்கு போகணும். அவள் அழகா சொல்றா பாருங்க. அந்த வசனம் சொல்கிறது, அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தா. 3வது வசனம் சொல்கிறது, அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்துக்கு போவாரானா நலமா இருக்கும். இவ எப்படி இருக்கிறாங்க சொல்லுங்க? எப்படி இருக்கிறா? நீங்க அந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் பேசுங்க பார்க்கலாம். இந்த சின்ன பெண் எப்படி, எந்த நிலைமையில இருக்கிறா? சந்தோஷமா இருந்தாலா தெரியல. ஏன் அப்படின்னா அவளுக்குள் என்ன இல்லை அப்படின்னா, அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்துட்டா. இப்ப ஒரு அனாதையை போல இருக்கிறா. எப்படி இருக்கிறாங்க சொல்லுங்க? எப்படி இருக்கிறா? அனாதை போல இருக்கலாம். நல்ல கவனிங்க. அப்படின்னா இந்த சின்ன பெண் எப்படி தான் இருந்திருக்கணும் அப்படின்னா, கண்ணீர் வடித்து கொண்டு தான் இருந்திருக்கணும். எப்படி தான் வடித்து கொண்டு இருந்திருக்கணும்? ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டா. ஆனால் அந்த சின்ன பெண் என்ன செய்யறான்னா, அவள் தன்னை பார்க்காதபடி, நல்ல கவனிங்க பார்க்கலாம், அவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னா, தன்னுடைய சூழ்நிலையை பார்க்காதபடி தன்னோடு இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறா என்கிற பார்க்கிற ஒரு விசேஷ ஞானத்தை அந்த சிறு பெண்ணுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஏன் அந்த சிறு பெண்ணுக்கு அந்த ஞானம் வந்துச்சுன்னா, அவள் தேவனுடைய வார்த்தைக்குள்ள, அந்த தேவனுடைய வார்த்தையினுடைய மகிமைக்குள்ள, அந்த தேவனுடைய வார்த்தையின் வல்லமைக்குள்ள, அந்த தேவனுடைய வார்த்தையின் செயல்பாடு அவள் அறிந்ததுனால அவள் தன்னை பார்க்காம தன்னை சுற்றி இருக்கிறவர்களை பார்த்தாள். பக்கத்துல கையை பிடிச்சி கேளுங்க, நம்ம யாரை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? நீங்க எப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க? அந்த சிறு பெண்ணை பாருங்கன்னு சொல்லுங்க. வேதத்தில் அந்த சிறு பெண்ணை பாருங்க. அவள் தன்னுடைய சூழ்நிலையை பார்க்கல, அவள் சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்தாள். அவளுக்குள் இருந்த ஞானம் என்ன ஞானம்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்கிற ஞானம் இருந்தது. இன்றைக்கு தேவனை பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, இன்றைக்கு தேவனை பார்த்து சொல்லுங்க, நாங்களும் அந்த ஞானத்தில் வாழணும் ராஜா. ஆண்டவர், எங்களை பார்த்த காலங்கள் போது ஏசப்பா, எங்க சூழ்நிலையை பார்த்த காலங்கள் போது ஏசப்பா. சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய சூழ்நிலையை பார்க்கிற அந்த வார்த்தையின் ஞானத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. நம்ம கேட்போம், கர்த்தர் இன்றைக்கு நமக்கு நிச்சயமாய் கொடுப்பார்னு சொல்லி நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம்.
பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கு வார்த்தையின் ஞானம் இல்லை அப்படின்னா அவன் என்ன செய்வான் என்று சொன்னா, நம்மளையே பார்த்து தண்ணியே பார்த்து கொண்டு இருப்பான். என்ன பார்த்து கொண்டு இருப்பான் சொல்லுங்க? என்ன பார்த்துக்கிட்டு இருப்பான்? தண்ணியே பார்த்துருக்கு. என் சூழ்நிலை இப்படி இருக்கு, என் சூழ்நிலை அது இருக்கு, என் சூழ்நிலை அது இருக்கு, என் சூழ்நிலை இது இருக்கு, என் சூழ்நிலை அப்படி இருக்கு இப்படி இருக்கு. ஆனா இவளை பார்த்தீங்க என்று சொன்னா, கர்த்தரை அறிகிற அந்த ஞானம் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை அறிந்து கொள்ள அந்த ஞானம் இருந்ததுனால இவள் தன்னை பார்க்காம தன்னுடைய எஜமானை பார்க்கிறாள். அல்லேலூயா. அந்த எஜமான் போய் யுத்தத்துக்கெல்லாம் போயிட்டு வரும்போது ஒரு பெரிய ஜெயத்தை நல்லா கவனி பார்க்கணும். இந்த எஜமான், இந்த நாகமான் யாருன்னு சொன்னா, இஸ்ரவேல் தேசத்திலிருந்து இவளை அடிமையாய் பிடித்து கொண்டு வந்தவன். யாருங்க இந்த நாகமான்? இஸ்ரவேல் தேசத்திலிருந்து இந்த சிறு பெண்ணை அப்பா அம்மா விட்டு பிரித்தவன். இப்படி பார்க்கலாம், அந்த வசனத்தை நீங்க இப்படி பார்க்கலாம். இந்த நாகமான் யார் என்று சொன்னா, இந்த சிறு பெண்ணை அவனுடைய சொந்த தேசத்தில் இருந்து, தன்னுடைய தாய் தகப்பனாரிடத்தில் இருந்து இந்த சிறு பெண்ணை பிரித்து கொண்டு வந்தவன். அல்லேலூயா. அப்ப அந்த சிறு பெண்ணுக்கு நாகமான் யாரு? நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சவங்கள ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். பின்னாடி இருக்கிறவங்கள புரியலையா? புரிஞ்சேன்னா கையை உயர்த்தி ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைன்னா நான் திருப்பி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்னு கேட்குறேன். நான் மறுபடியும் அதை திருப்பி புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறுப்பெண்ணுக்கு நாகமான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தகப்பன் கிடையாது. இவன் யார் அப்படின்னா, தன்னுடைய தேசத்தில் தன் தாய் தகப்பன் இடத்தில் இருந்து, தன் நண்பர்கள் இடத்தில் இருந்து பிரித்து கொண்டு வந்தவன் தான் இந்த நாகமான். அல்லேலூயா. அப்போ இந்த சிறு பெண்ணுக்கு நாகமான் யாருன்னு கேட்டேன். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சிறு பெண்ணுக்கு நாகமான் யாரு? ஒன்றும் தெரியாத மாதிரியே பார்க்கக்கூடாது. இந்த சிறு பெண்ணுக்கு யாரு? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி கேட்குறேன் பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு விரோதமாக நான் பேசுகிறேன், விரோதமாக செயல்படுறேன்னா நான் யாரு? எப்படி வருது பார்த்தீங்களா? அதுதான் இதுன்னா எப்படி வருது அப்படின்னா, ஏற்கனவே உள்ள ஏதோ இருக்கு. உள்ள என்ன இருக்குது? நாகமான கேட்டால் தெரியல. நான் இப்போ உங்களுக்கு விரோதமாக எலும்பி வெதிரி என்னவாம்மா எவ்வளோ பாருங்க, எவ்வளோ இருக்குன்னு தெரியல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த நாகமானுக்கு இந்த சிறுபெண்ணுக்கு இந்த நாகமான் யாருன்னா பயங்கர எதிரின்னு சொல்லலாம். யாருங்க? யார் எதிரி? சாதாரண எதிரி கிடையாது. தன் வாழ்க்கை அழித்த எதிரி, தன்னுடைய சந்தோஷத்தை அழித்த எதிரி, தன்னுடைய குடும்பத்திலிருந்து பிரித்த எதிரி, சொல்லிக்கிட்டே போலாம். அப்படின்னா இவன் சாதாரண எதிரி கிடையாது, பயங்கர எதிரி. அல்லேலூயா. ஆனா இவளுக்குள்ள தேவனுடைய வார்த்தை அறிகிற அந்த ஞானம் இருந்ததுனால அந்த நாகமான எதிரியாய் பார்க்காதபடி அவனுக்குள் இருந்த பிரச்சனையை பார்த்து அந்த பிரச்சனை எங்க போனா சரியாகுங்கிற ஒரு விசேஷ வெளிப்பாடு இந்த சிறு பெண்ணுக்கு கர்த்தர் கொடுத்து வைத்திருந்தார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் யோசிங்க பார்க்கலாம். இப்ப நம்ம யாராவது ஒண்ணு சொல்லிட்டா போதும், யாராவது ஒண்ணு பேசிட்டா போதும், என்னவா மாறிடுறாங்க அவங்க? உங்கள்தான் கேட்கிறேன், என்னவா மாறிடுறாங்க? யாரும் ஒண்ணு என்ன பண்ணக்கூடாது, பேசிற கூடாது. அப்படி யார் வீட்டுக்குள்ள பேசினாலும் சரி, வெளியில பேசினாலும் சரி, சபையில பேசினாலும் சரி, அவங்க என்னவா மாறிடுறாங்க? எப்படிதான் அவங்கள பார்க்குறோம்? எதிரியாய் மாறி அவங்களுக்கு ஒரு திட்டத்தை போட்டு, அவங்களுக்கு ஒரு பிளானை போட்டு, அவங்களுக்கு ஒரு டிசைனை, ஒரு மூஞ்சை உருவாக்கி அப்படி திருப்புறது, இப்படி திருப்புறது, தோசை திருப்புறது கூட வேகமாக திருப்புவாங்க. ஆனால் மூஞ்சை திருப்புறதுல எக்ஸ்போர்ட் யாரு? யாரும் ஒன்றும் பேசக்கூடாது. யார் பேசக்கூடாது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதெல்லாம் கிறிஸ்துவமே கிடையாது. இதுக்காக ஒன்றும் ரட்சிக்கப்படல ஆண்டவர், ஒன்று இதுக்காக ரட்சிப்புக்குள்ள நடத்தல, இதுக்காக உனக்கு அபிஷேகத்தை கொடுக்கல, இதுக்காக திருச்சபையை கொடுக்கல. உனக்கு ஏன் திருச்சபை கொடுத்தாருன்னு சொன்னா, எதிரியா பார்க்காத, எதிரிக்குள் இருக்கிற பலவீனம் என்னென்று பார்த்து அந்த பலவீனத்துக்கு ஏற்ற மருந்தா நீ மாறுவன்னு சொன்னா அதுதான் எழுப்புதலின் ஆரம்பம் என்று சொல்லி நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்க. நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். இல்லை நல்ல சாணி தட்டுற மாதிரி தட்டாம நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அப்ப பாருங்க, இந்த சிறு பெண்ணுக்கு அவள் யார் அப்படின்னு, நாகமான் யாருன்னா பயங்கர எதிரி. சொல்லுங்க யாரு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயங்கர எதிரி. இப்படி சொல்லுங்க, சிறு பெண்ணுக்கு நாகமா பயங்கர எதிரி. ஆனா அந்த நாகமா
கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருக்கிறான். கர்த்தர் அவனுக்குள் இருந்து மகிமைப்பட விரும்புகிறார். அந்த வெளிப்பாடு இந்த சிறு பெண்ணுக்குள் இருந்ததுனால அவள் அவனை எதிரியாய் பார்க்காதபடி அவன் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதனாய் அவள் பார்த்ததுனாலதான் அவளுடைய பேரை கர்த்தர் வேதத்தில் எழுதியிருக்கிறாரு. அவள் மரித்து பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் அந்த சிறு பெண்ணை குறித்து இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் வார்த்தையின் வெளிச்சத்தை ஞானத்தை பெற்றவருடைய அடையாளம் சொல்லி நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையின் ஞானத்துக்குள்ள வந்துட்டா அவன் யாரும் எதிரியை பார்க்க மாட்டான். பயங்கர எதிரியா இருந்தா கூட அவன் எப்படிதான் பார்ப்பான்? உங்களோட தானே பேசுறது புரியுதா புரியலையா? ஒருத்தனுக்கு வேதத்தினுடைய ஞானம் வந்துருச்சுன்னு, இந்த வார்த்தையினுடைய ஞானம் வந்துருச்சுன்னா அவன் ஒவ்வொருத்தரும் எப்படி பார்ப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எதிரியாக பார்க்க மாட்டான். அவன் எதுவாக பார்ப்பான்னா அவனுக்குள் தேவ மகிமை வெளிப்பட என்ன இருக்கிறதுன்னு தான் பார்ப்பான். அல்லேலூயா. அதனால தாங்க நம்ம கிறிஸ்துவம் தோற்று போயிடுச்சு அப்படின்னா அது தோற்று போனது அப்படின்னு அல்ல. அது இனிமே கத்தர் ஞானத்தை கொடுத்து நம்ம கிறிஸ்துவத்தினுடைய அந்த செயல்பாடை கத்தர் நிச்சயமாய் தேசங்களுக்குள்ள கொண்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நான் இதை இப்படி பிரிச்சு பார்க்கிறேன். எதிரியா பார்க்க மாட்டேங்கிறோம். சொல்லுங்க, எதிரியா பார்க்க மாட்டேங்கிறோம். ஆனா தேவன் முன்குறிக்கப்பட்டிருக்கிற பாத்திரத்தை எதிரியா பார்க்கிறோம். அல்லேலூயா. புரியுதா? நான் பேசுறது புரியுதா? நம்ம என்ன புரிஞ்சிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்னதுக்கு விளக்கம் கொடுங்க பார்க்கலாம். எதிரியா பார்க்க மாட்டேங்கிறோம். ஆனா தேவனுடைய பாத்திரத்தை எதிரியா பார்க்கிறோம். சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. பிசாசு என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? அவனை என்னவா பார்க்கிறோம்? வாடா நீ நானும் ஒன்று. தூங்கும்போது என் கூட தூங்கு, நடக்கும்போது என் கூட தூங்கு, நான் அமரும்போது நீயும் என்னோடு அமர்ந்துக்கொள், நான் பேசும்போது நீயும் என்னோடு பேசு, நான் பார்க்கும்போது நீ என்னோடு பேசு, நீ நானும் ஒன்று. அல்லேலூயா. அவன் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற பாத்திரத்துக்கு விரோதமாக என்ன பண்ணிடுறான்? நம்மளை என்ன பண்ணிடுறான்? இதுதான் உண்மை. இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற தேசங்களில், சபைகளுக்குள்ள, இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள நடந்துகிட்டு இருக்குது. என்னன்னா, எதிரிய, அதாவது எப்படி சொல்றது, கர்த்தருக்கு அவன் எதிரி, நமக்கு. உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன், டக்குன்னு சொல்லுங்க, டைம் ஆகுது. நான் சொல்கிறேன் பாருங்க, கர்த்தருக்கு அவன் எதிரி, நமக்கு. இந்த கதையில் இங்கே ஓட்டக்கூடாது. இனிமே எதிரி. இது வரைக்கும் சொல்லுங்க, இது வரைக்கும். சரி, நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. கோவப்படாத எத்தனை பேர் இருக்கிறீங்க? எல்லாருக்கும் என்ன வருது? கோவம் வந்தால் என்ன வந்துடுது? வார்த்தைகள் என்ன ஆகுது? அவங்க கொடுக்குற வார்த்தையை பேசுகிறோமா இல்லையா? சில நேரத்தில் என்ன ஆயிரும்? அவங்க கொடுக்குற வார்த்தையை பேசினா அவனுக்கு நம்ம நண்பன். அவனுக்கு யாரு? நம்ம நண்பன். நான் சொல்கிறேன், எத்தனை பேர் கவலை இல்லாமல் இருக்கிறீங்க? எல்லாருக்கும் கவலை இருக்கு பாஸ்டர், எல்லாருக்கும் கவலையே தான் வாழ்க்கை. நான் சொல்கிறேன், ஆண்டவர் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டார். அப்போ யார் இப்போ அதிகமாக கவலைப்படுறாருன்னா பிசாசத்தை கவலைப்படுறான். ஏன் தெரியுங்களா? வருகை சமீபமாயிடுச்சு. அப்போ அவன் கவலைப்படுறான். அவர் வரப்போறாரு, இந்த உலகத்தை நியாயத்திருக்க போறாரு, வேகமாக நம்ம காரியத்தை செய்யணும், அதை செய்யணும். அவன் கவலைப்படுறான். அவன் கூட சேர்ந்து நம்மள என்ன பண்ணுறோம்? அப்போ அவன் நமக்கு நண்பன் தானே. அப்போ அவனை நம்ம என்னவா பார்க்கணும்? கவலை எதா பார்க்கணும்? கவலை எதிரியா நண்பனா? நீங்கள் என்ன பிரசங்கத்துக்கு போக விட மாட்டீங்க, நான் உங்கள் கூட பேசுகிறேன். நீங்கள் தெளிவாயிட்டீங்கன்னா எனக்கு அது போதும். கர்த்தருடைய நாமத்தையும் படுத்தோம். கவலை நண்பனா எதிரியா? இப்போ இத்தனை நாள் அது என்ன வச்சுட்டு இருக்கிறோம்? நண்பனா? அப்போ அவன் நமக்கு நண்பன். அப்படின்னு இப்படி திருப்பி வருங்க பாருங்க. இப்போ தேவனுடைய பாத்திரங்கள் உங்கள் வீட்டுக்காரராக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், பாஸ்டராக கூட இருக்கலாம், இல்லை நம்ம பழகிற நண்பர்களாக கூட இருக்கலாம். அவங்க எத்தனை பேர்த்த நம்ம அதிகமாக நேசிக்கிறோம்? அதெல்லாம் சொல்ல முடியாது பாஸ்டர். அதெல்லாம் என்ன பண்ண முடியாது பாஸ்டர்? அதெல்லாம் சொல்ல முடியாது பாஸ்டர். இது சில பேர் இப்படி சொல்கிறாங்க. உங்கள் மனசாட்சியை நான் பேசிகிட்டு இருக்கேன். சில பேர் சொல்கிறாங்க, அவங்க எப்படியோ அப்படிதான் நாங்கள், புனிதனுக்கு புனிதனாகவும் மாறுபாடவனுக்கு மாறுபாடும் பாஸ்டர். அப்படி போயிடலாமா? அப்படி போனால் தான் நல்லா இருக்கும். அப்படி போனால் தான் என்னது புரியும் நமக்கு. புனிதனுக்கு புனிதனாகவும் மாறுபாடவனுக்கு அப்படின்னா எப்படி? என்ன சொல்ல வரான்னா, எனக்கு சாதகமாக இருந்தால் நான் சாதகமாக இருப்பேன். என்னுடைய ரகசியத்தை அவன் வெளிப்படுத்திட்டானா அவன் எனக்கு எதிரி. அவன் எனக்கு
சொல்லுங்க, அவனுக்கு யாரு? பரம எதிரி. என்ன எதிரி? சோத்திரம் சொல்லுவோம், ஆமீன் சொல்லுவோம், அல்லேலியோ சொல்லுவோம், சிஸ்டர் பிரதர் எல்லாம் சொல்லுவோம். ஆனால் அவனுக்கு யாரு? எனக்கு யாரு? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இதனால தான் எழுப்புதல் வரல. இதனால தான் என்ன வரல? சொல்லுங்க, என்ன வரல? எதிரியா பார்க்க வேண்டியவனை எதிரியா பார்க்க மாட்டேங்கிறோம். நண்பனா பார்க்க வேண்டியவங்களை எதிரியா பார்க்குறோம். எதிரியா பார்க்க வேண்டியவனை நண்பனா வச்சுக்கிறோம். அல்லேலூயா. இதில் வேற என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், உங்களை மட்டும்தான் நம்புவேன், உங்களை விட்டு எனக்கு வேற வழியே இல்லை, இயேசுவே இயேசுவே இயேசுவேங்கிறோம். ஆனால் யாரை நண்பனா வச்சிருக்கிறோம்? யார் நண்பனாக வச்சுக்கிறோம்? கவலையை நண்பனாக வச்சுருக்கிறோம், அவிசுவாசத்தை நண்பனாக வச்சுருக்கிறோம், கோபத்தை நண்பனாக வச்சுருக்கிறோம், உலக ஆசையை நண்பனாக வச்சுருக்கிறோம், தேவையில்லாத பொறாமை, எரிச்சல், கசப்பு, இதெல்லாம் நமக்கு யார்? ஒன்று விட்டு சித்தப்பா இல்லை, கூட பிறந்த. ஒன்று விட்டு சித்தப்பாலாம் கிடையாது, கூட பிறந்த. சொல்லுங்க, இரட்டையர்கள். யாருங்க? இரட்டையர்கள். அவன் முன்னே பிறந்தான், நான் அவனுக்கு பின்னாடியே பிறந்த மாதிரியே என்ன பண்ணுவான்? எங்கே போனாலும் அவனை விடுறது இல்லை. கோபம், யாரை பார்த்தாலும் பொறாமை, யாரை பார்த்தாலும் எரிச்சல், யாரை பார்த்தாலும் வைராக்கியம். சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காரை பார்த்தாலே கோபமாக இருக்குது பாஸ்டர். எங்கள் வீட்டுக்காரை பார்த்தாலே, சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் மனைவி வாயை திறந்தாலே எனக்கு எரிச்சலாக வருது பாஸ்டர். என்னவோ வருது? எரிச்சலாக வருது. அப்போ நான் யோசிக்கிறேன், அப்போ உனக்கு நண்பன் வேற ஒருவன் இருக்கிறான். உனக்கு யார் நண்பன் இருக்கிறான்? ஏன்னா வார்த்தையின் அறிந்து கொள்ளுகிற அந்த ஞானம் இல்லாததுனால எனக்கு என்னவா மாறிடுச்சு அப்படின்னா, எதிரி நண்பனாகவும் மாறிட்டான், நண்பன் எதிரியாகவும் மாறிட்டான். அல்லேலூயா. அப்படி யோசிங்களே, இத்தனை வருஷம் என்னத்தான் சத்தியத்தை கேட்டோம்? இதனால் என்னதான் பைபிள் படித்தோம்? இத்தனை நாள் எவ்வளோ அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிறோம், எவ்வளோ சத்தியங்கள் பேசப்பட்டிருக்கு. அப்போ இத்தனை நாள் நம்ம என்ன ஒரு வேத வெளிச்சத்தின் ஞானம் இல்லாமல் இத்தனை நாள் கடந்து வந்திருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அதுக்கு தான் உனக்கு ஞானத்தை கேளுன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. நீ இத்தனை நாள் கடந்து வந்தது போதும், இனி இந்த ஞானம் இல்லாமல் நீ செயல்படக்கூடாது. அதனால தான் அந்த சிறு பெண்ணை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்து கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவளுக்கு அவளுடைய மாம்ச ரீதியாக நாகமான் அவளுக்கு எதிரி, ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக பார்த்தா நாகமான் அவளுக்கு நண்பனாய் இருக்கிறான். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது வரைக்கும் மாம்சத்தில் நீங்கள் பார்த்து அநேக எதிரியை உருவாக்கினது போதும். நான் சொல்கிறேன்னு சொல்லுங்க, நான் உனக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இது வரைக்கும் நீ மாம்சத்தில் பார்த்த யார் யார் எதிரியாக இருந்தாங்களோ அத்தனை பேரும் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். இன்றையிலிருந்து அவர்கள் எல்லாம் உனக்கு நண்பராய் மாறுகிறார்கள். இன்னைக்கு உனக்கு எதிரி ஒரே ஒருவன் தான், அவன் சத்துருவா மாத்திரம்தான் இருக்கணும். ஏன்னா வேத வெளிச்சத்துக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வெளிப்பாடுன்னு சொல்லி அல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, அல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துக பார்க்கலாம். அல்ல மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு பார்த்து சொல்லுங்க, உங்க சித்தத்தின்படி எல்லாம் ஆக கடவுதப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த ஞானம் நமக்குள்ள வந்துருச்சுன்னு வைங்க, நமக்கு கவலை வராது, துன்பம் வராது, துக்கம் வராது, வேதனை வராது, யாரை பார்த்தாலும் எரிச்சல் வராது, கோபம் வராது, தேவையற்ற பேச்சுகள் நமக்குள்ள வராது. எப்போ இதெல்லாம் வராதுன்னா வசனத்தை அறிந்து கொள்கிற அந்த ஞானம் எனக்குள்ள வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வெளிச்சம், இந்த ஞானம் ஒரு மனிதனுக்குள்ள வந்துருச்சுன்னா அவன் வித்தியாசமானவன். அவன் யாருங்க அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய செயல்பாட்டில் அவன் வாழ மாட்டான். அவன் தேவனுடைய வார்த்தையின் செயல்பாட்டுக்குள்ள வந்து அவன் செய்ய வேண்டிய வேலைகளை அவன் துரிதமாய் செய்வான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, சின்ன பெண்ணு தான், ஆனா அவளுக்குள் இருந்து கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய திட்டமிடுகிறா. சின்ன பெண்ணு தான். யாருங்க? பக்கத்தில் பார்த்து கையை பிடிச்சி சொல்லுங்க, இது வரைக்கும் நீங்கள் சின்ன ஆளாக தான் இருந்தீங்க, ஆனால் இன்னையிலேருந்து தேவன் உங்களுக்கு சொல்கிறாரு, இந்த சின்ன ஆளுக்குள்ளே இருந்து பெரிய வேலைகளை கர்த்தர் செய்ய தொடங்க போகிறாரு, பெரிய மாற்றங்களை செய்ய தொடங்க போகிறாரு. உங்கள் மூலியமாக இருந்த கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. உங்கள் மூலியமாக இருந்த அநேகர் விடுவிக்க போகிறாங்க. உங்களுக்குள் இருந்து வெளிப்படுகிற அந்த வார்த்தையின் ஞானம் அநேகரை தேவனுடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வர போகிறது. சொல்லுங்க, பாதாளத்துக்கு நேராய் போகிறவர்கள், அழுது கொண்டிருக்கிறவர்கள், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறவர்கள், துக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், பயந்து கொண்டிருக்கிறவர்கள், வேதனைப்படுத்துகிற எல்லாரையும் கர்த்தர் பக்கம் திருப்புகிற அந்த வார்த்தை ஞானம் உங்களுக்கு வரப்போகுது. உங்களுக்குள்ள இருந்து பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறான்னு சொல்லி நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஒரு ஞானம் தாங்க நமக்கு வேணும். என்னதான் வேணும்?
சொல்லுங்க, என்னதான் வேணும்? இந்த ஒரு ஞானம் தான் நமக்கு தேவையா இருக்கிறது. இன்னைக்கு ரொம்ப அவசரம் என்னன்னு சொன்னா, அந்த வார்த்தையின் ஞானம் நமக்கு தேவை. அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க ஜபத்தை மாற்றுங்க. இனிமே உங்க ஜபத்தை தயவு செய்து நீங்க மாற்றி என்னை ஆசீர்வதி ஜபிக்கிறதை விட்டுட்டு, எனக்கு வார்த்தை அறிந்து கொள்கிற ஞானத்தை தாங்கப்பா, வார்த்தை அறிந்து கொள்கிற அந்த ஞானத்தை தயவு செய்து சொல்கிறேன். இந்த ஒரு ஜபம் அந்த வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்கிற ஞானம் மாத்திரம் உங்களுக்குள்ளே வந்து விட்டால் போதும். நான் சொல்கிறேன், நீங்கள் வித்தியாசமானவர்களாய் மாறிடுவீங்க. அல்லேலூயா. அப்படின்னு சொன்னா, அடுத்தது நீங்க இந்த வார்த்தைகளை நீங்க அப்படியே கடந்து போவில்லை என்று சொன்னா, இவளுக்குள் இருந்து அந்த வார்த்தை ஞானம் வெளிப்பட்டதுனால இவருக்குள் இருந்து கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியா ஒரு விசேஷ மகிமை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அப்படின்னா தேவ ஆவியானவர் இந்த சிறு பெண்ணை என்ன பண்ணுகிறார்னா, அந்த வார்த்தை ஞானம் இவருக்குள்ள இருப்பதனால ஆவியானவர் அழகா அவளை லீட் பண்றாரு. அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்வது சாதாரண ஆள் கிடையாது. அவன் யாருங்க? சொல்லுங்க, அவன் யாரு? முதல் வசனத்துக்கு அப்படியே வாங்க பார்க்கலாம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய அவனுடைய அறிமுகமே எப்படி இருக்குன்னா, படைத்தலைவன். யாருங்க? இவனுக்கு கீழே லட்சக்கணக்கான யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள். நல்ல கவனிக்கணும். இவனுக்கு கீழே லட்சக்கணக்கான யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள். நல்ல கவனிக்க, லட்சக்கணக்கான யுத்த வீரர்கள் இருக்கிறார். நான் இப்படி கூட பார்க்கிறேன்னு, இந்த ராஜாவுடைய மனைவிக்கு தெரியாத ஒரு விசேஷ காரியம் இந்த சிறு பிள்ளைக்கு தெரிந்தது. அல்லேலூயா. இவனுக்கு பின்னாடி லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க, யுத்த ஆயுதங்கள் இருக்குது, அவனை சுற்றிலும் எப்போதுமே ஒரு கூட்டம் இருக்குது. ஆனா பாருங்க, அந்த கூட்டம் பார்த்த பார்வை வேற, வார்த்தை ஞானத்தை பெற்றவள் பார்த்த பார்வை வேற. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், லட்சக்கணக்கான ஜனங்கள் பார்க்கிற பார்வை வேற, தேவ பிள்ளைகள் பார்க்கிற பார்வை வேற. அல்லேலூயா. அல்லேலூயா. தயவு செய்து சொல்கிறேன், உலகம் பார்க்கிற வண்ணமாய் நம்ம பார்ப்பதற்காக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளலை. அதை தாண்டி கர்த்தருடைய வார்த்தையின் ஞானத்துக்குள்ளே இருந்து ஒவ்வொருவரையும் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா போதும். நான் நிச்சயமாய் சொல்கிறேன், அவர்களுக்குள் இருந்து கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாக, அவர்களுக்குள்ளிருந்து கர்த்தருடைய செயல்பாடு வெளிப்படும்படியாக உங்களை ஒரு பெரிய கருவியாய் கர்த்தர் பயன்படுத்த போகிறாரு. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நம்ம திருச்சபையில் அநேகரை கர்த்தர் இப்படி தட்டி எழுப்ப போகிறார். அநேகர் வார்த்தை ஞானத்துக்குள்ள கடந்து வர போறீங்க. உங்களுடைய பார்வையை கர்த்தர் அநேக மாற்ற போறாரு. அநேகர் இதுவரைக்கும் பார்த்த பார்வை இல்ல, இனி வார்த்தை ஞானத்தை பெற்ற, வார்த்தை அறிந்து கொள்கிற ஞானத்தை நீங்கள் பெற்று இனி நீங்க ஒவ்வொருவரையும் பார்க்கிறது எப்படி இருக்கும் என்று சொன்னா, அது தேவனுடைய பார்வையாய் இருக்கும். கர்த்தர் ஒரு மனிதனை எப்படி பார்க்கிறாரோ அந்த மனிதனை அவனமாய் பார்க்கக்கூடிய அந்த வார்த்தையின் ஞானம் உங்களுக்குள்ள நிச்சயமாய் கடந்து வர போகிறது. இதற்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உங்க மூலியமா செய்ய போற. நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்மா ஹதனமே சே ரிப ராக்கல மாதனமே ரியந்தர பராக்கல் பரூடலமே ஷல்கதியானமே முடங்கி கிடக்கிற ஒரு சந்ததியை கர்த்தர் இந்த நாள் எழுப்ப அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவள் ஒரு அடிமை தான். அவளுக்கு பல பிரச்சனை இருந்தது. ஆனால் தன்னுடைய பிரச்சனையை பார்க்காதபடி தன்னோடு இருக்கிற எஜமானுடைய பிரச்சனையை பார்த்தாள். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதாங்க வேணும் இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும். இன்னைக்கு ஏன் மனைவியை குறை சொல்கிறோம், ஏன் கணவனை குறை சொல்கிறோம், ஏன் பிள்ளைகளை குறை சொல்கிறோம், சில பேர் ஊழியக்காரை ஏன் குறை சொல்கிறோம், சில பேர் சபையை ஏன் குறை சொல்கிறோம், நம்மோடு இணைந்திருக்கிற விசுவாசிகளை ஏன் குறை சொல்கிறோன்னா, இந்த மாதிரி ஞானம் கிடையாது. அல்லேலூயா. அதாவது ரெண்டு காரியம் இருக்கிறது. சரிப்படுத்துவதற்காய் பேசுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது, குறையாய் பேசுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. நல்ல கவனிங்க பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் சரிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, இப்போ நான் கூப்பிட்டு என்ன பண்றேன், சிஸ்டர் பிரதர் நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், சரிப்படுத்துங்க, தேவ சமூகத்தில் ஒப்புரவாகுங்க, தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. சில சூழ்நிலைகள் சரியான சாட்சி இல்லை, சரியான கீழ்ப்படிதல் இல்லை. நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, தேவ சமூகத்துக்கு வந்து அதை நீங்க என்ன சொல்லணும், கீழ்ப்படிந்து தேவ சமூகத்துக்கு முழுமையாக உங்களை அர்ப்பணிச்சு நீங்க வருவீர்கள் என்று சொன்னா, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே காரியத்தை வேறு விதமாக ஒரு 10 பேர் இடத்துல நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு பேரு குறை. அது பேர் என்னது, குற்றம் சாட்டுதல். அது என்னதுன்னா, அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தீக்குச்சி எடுத்து 10 வீட்டுக்கு நெருப்பு வைக்கிறது. ஒரு தீக்குச்சி எடுத்து
எப்படி எத்தனை வீட்டுக்கு நெருப்பு வைக்கிறது? 10 வீட்டுக்கு என்னன்னா கொளுத்தி போட்டுறது. அது பேர் என்ன அப்படின்னா, அது பேர் குறை சொல்வது. ஹல்லேலூயா. அது பேர் என்னதுங்க? குறை சொல்வது. அதுக்கு பேர் என்னதுங்க? குறை சொல்வது. அப்ப குறை சொல்கிறது வேற, சரிப்படுத்துவது வேற. ஹல்லேலூயா. என்ன வேலைங்க? சரிப்படுத்துவது வேற. அப்ப இதை நம்ம சரியாய் புரிந்து கொள்ள வேண்டியது. சரியாய் புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் அந்த வார்த்தையின் வெளிச்சம் நமக்குள் இருந்து அது வெளிப்பட தொடங்கும். வார்த்தையின் வெளிச்சம் இருக்கிறவர்கள் எப்போதும் அங்கும் இங்குமாய் அதை இதை சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த குறையின் மத்தியிலையும் தேவன் ஒரு மனிதனுக்குள்ள, தேவன் நம்முடைய சபையில் இருக்கிற ஜனங்களோடு, சுத்தி இருக்கிற ஜனங்களோடு அவர் என்ன செய்ய திட்டம் வைத்திருக்கிறார் என்கிற ஒரு விசேஷ ஞானம் வேணும்னா அதுக்கு வார்த்தையின் வெளிச்சம் நமக்கு தேவை. அல்லேலூயா. பாருங்க, அந்த சிறு பெண்ணுக்கு இருந்தது. மற்றவர்கள் பார்த்த பார்வை வேற, அந்த வார்த்தையின், தேவனுடைய வார்த்தையினுடைய அந்த மகிமை அறிந்த ஞானத்தை பெற்றவள் பார்த்த பார்வை வேற. ஹல்லேலூயா. இனி எல்லாமே கர்த்தர் சொல்றாரு, எல்லாமே மாறப்போகிறது. எல்லாமே என்ன பண்ண போகுதுங்க? மாறப்போகுது. மறுபடியும் இந்த வசனத்துக்குள்ள வருகிறேன். அவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்தில் போவாரானா நலமா இருக்கும். அல்லேலூயா. அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். அப்ப நல்ல கவனிங்க, இந்த சிறு பெண் ஊழியக்காரனை குறித்து நன்றாய் அறிந்து வைத்திருந்தார். தன்னுடைய தேசத்தில் இருக்கிற தீர்க்கதரிசியை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு ஞானம் இருந்தது. ஏன்னா அவளுக்கு தெரிந்தது, தீர்க்கதரிசியுடைய வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்படும். அல்லேலூயா. அந்த வார்த்தையின்படி இவர் அங்க போவானா, என் தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவாரு. அந்த வார்த்தையை சொல்லும் போது இந்த நாகமானுடைய குஷ்டரோகம் நீங்கி போகும் என்கிற ஒரு விசேஷ நடத்துது அந்த சிறு பெண்ணுக்குள்ள இருந்தது. கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தைகளை நம்ம அப்படியே தியானித்து கொண்டு அப்படியே இருப்போம் என்று சொன்னால், இப்போ தகவல் போகிறது. என்ன போகிறதுங்க? எங்க போகுதுங்க? இப்ப 2 பேத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். ஒன்று நாகமானை பார்த்தோம். 2வது கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா நாகமானுடைய மனைவியை பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறு பெண்ணை நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அடுத்தது இந்த நாகமானுடைய மனைவியின் பக்கம் நீங்க திரும்புவீங்க என்று சொன்னா, அந்த சிறு பெண்ணுடைய வார்த்தையை அவள் கனம் பண்ணுகிறவளாய் இருந்தாள். ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். இப்போ உங்க வீட்டில் நீங்க இருக்கிறீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி, ஒரு பிள்ளைகள், ஒரு மாமனார் மாமியார் மருமகள் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப மருமகளுடைய வார்த்தையை மாமியார் கனம் பண்ணணும்னா என்ன செய்யணும்? மருமகள் டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மருமகளுடைய வார்த்தையை மாமியார் கனம் பண்ணணும்னா மருமகள் என்ன செய்யணும்? உங்களுக்குலாம் மாமியாரே இல்லையா? மாமியாரே இல்லாமல் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்களா என்ன? அப்படி ஒரு மாதிரியாக பார்க்குறீங்களே என்ன? நான் கேட்குறது என்னென்னா, ஒரு மாமியார் ஒரு மருமகளுடைய வார்த்தையை கனம் பண்ணணும்னா அந்த மருமகள் எப்படி இருக்கணும்னு கேட்டேன். எப்படி இருக்கணும்? எல்லா காரியத்திலையும் என்ன பண்ணணும்? நீங்கள் சிரிக்கிறேன்னா கீழே குமிஞ்சு சிரிங்க. நீங்கள் மொத்தமாக சிரிச்சிங்கன்னா நான் என்ன பண்ணுறது? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை சொல்ல பின்னாடி சொல்கிறேன், பின்னாடி சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ நல்ல கவனிங்க பார்க்கலாம். ஒரு மருமகளுடைய வார்த்தையை ஒரு மாமியார் வந்து கேட்கணும்னா அந்த மருமகள் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். என்ன வாழ்க்கை வாழணும்? ஒரு மனிதனுடைய வார்த்தையை இன்னொரு மனிதன் கனம் பண்ணணும் அப்படின்னா அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். என்ன வாழ்க்கை வாழணும்? சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். சும்மா ஒருத்தர் போய் சொன்ன உடனே கேட்பாங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா கேட்க மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க? நீயே ஒழுங்கு இல்லை, நீ வந்து எனக்கு சொல்கிறியா? வெளியே சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? உள்ள என்ன பண்ணுவாங்க? கேட்கலாம், பயங்கரமாக கேட்பாங்க. அப்படியா? ஆமாங்க. அந்த பக்கம் போயிட்டு அதற்கெல்லாம் மொழி கிடையாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க பார்க்கலாம். அப்போ இந்த சிறு பெண் சொல்லுகிற வார்த்தையை அந்த நாச்சியார் கேட்கிறாருன்னா, இந்த அடிமை பெண்ணாகிய இந்த சிறு பெண் எவ்வளோ சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்திருப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
இவள் சும்மா சொன்ன உடனே அந்த நாச்சியார் கேட்டிருக்க மாட்டா. இந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் இவ இருந்ததுனால, அந்த ஞானம் இவருக்குள்ள இருந்ததுனால, இவ அந்த வீட்டு வேலையை செய்யும் போது இவளுடைய அந்த செயல்பாடை அந்த நாகமானுடைய மனைவி துல்லியமா கவனிச்சிருப்பா. அல்லேலூயா. இவ செய்கிறதெல்லாம் அங்க எப்படி இருந்திருக்குன்னு நாம பார்க்கிறேன் அப்படின்னா, இவள் செய்கிற எல்லாமே ஆசீர்வாதமா இருந்திருக்கும். அல்லேலூயா. இவ செய்கிறதுல எல்லாமே ஒரு பெரிய நன்மை இருந்திருக்கு. இப்படி கூட சொல்லலாம், இந்த சிறு பெண் வீட்டுக்கு வந்ததுல இருந்து அந்த வீட்டுக்கு என்ன வந்துருச்சுன்னா ஒரு பெரிய சமாதானம் நிச்சயமாக அது வந்திருக்கும். அதை நாகமானுடைய மனைவி அதை கண்டிப்பாய் உணர்ந்திருப்பாள். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவரா இருக்கிற இந்த நாகமானுடைய மனைவி இந்த சிறு பெண்ணுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கிறது. ஏதோ சொல்லுங்க, ஏதோ ஒன்று இருக்குது. ஆனா அவ கேட்கல, அவ எதையும் சொல்லல. ஆனா அந்த சிறு பெண்ணுக்குள்ள ஏதோ ஒரு காரியம். ஏன்னா இவ வந்ததுல இருந்து என் வீடு சமாதானமா இருக்குது, என் வீட்டுல ஒரு சந்தோஷம் இருக்குது. அது வரைக்கும் அந்த நாகமானி குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். நிறைய பிரச்சனை என்ன பண்ணியிருக்கோம் சொல்லுங்க, என்ன இருந்திருக்கும்? நான் இப்படி பாக்குறேன்னு, நாகமான் மனைவி, நாகமான் கொஞ்சம் என்ன கவனிங்க பார்க்கலாம். நாகமான் மனைவி இப்போ அவர் யுத்தத்துக்கு போயிட்டு வர்றாரு, நிறைய ஜெயம் எடுத்துட்டாரு. வீட்டுக்கு வந்தோடனே இந்த குஷ்டரோகத்தை பார்த்த உடனே இவருக்கு என்ன வந்துடுது? துக்கம், கவலை வந்துடுது. அப்போ நாகமான் என்ன பண்ணியிருப்பான்னு சொன்னா, ஏதாவது ஒரு மூலையில் போய் உட்காந்து என்ன பண்ணியிருப்பான்? என்ன பண்ணியிருப்பா? மூலையில் உட்காந்து அழுதுருப்பா. அப்போ ரொம்ப நாள் யுத்தத்துக்கு போயிட்டு அப்போ தான் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்த உடனே இந்த வியாதி இருக்கிறது நிமித்தம் அவர் என்ன செய்கிறாருன்னா, வந்து பார்த்துட்டு அந்த வியாதியை அந்த சூழ்நிலையை உணர்ந்தோன்னே அப்படியே மூலையில் போய் உட்காந்துடுறாரு. அல்லேலூயா. அப்போ மனைவிக்கு என்ன இருந்திருக்கும்? சமாதானம் இருந்திருக்காது. என்ன இருந்திருக்காது சொல்லுங்க, என்ன இருந்திருக்காது? சமாதானம் இருந்திருக்காது, சந்தோஷம் இருந்திருக்காது. அவ பேசலான்னு வந்திருப்பா. அவ பேசலான்னு வரும்போது அந்த மனுஷனோ துக்கத்தோடு வேதனையோடு இருந்திருப்பா. அல்லேலூயா. இந்த வார்த்தை நான் இப்படி பார்க்கிறேன். எப்ப இந்த சிறு பெண் வீட்டுக்குள்ள வந்தாலோ அந்த போராட்டம் அந்த குடும்பத்தில் இருந்து நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள போயிருக்கும். அது வரைக்கும் இருந்த அந்த துக்கம், வேதனை, அந்த குடும்ப சமாதான கேடுகள் எல்லாம் அந்த குடும்பத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் விலகுவதை இந்த நாச்சியார் நிச்சயமாய் பார்த்து இருப்பா. அதனாலதான் இந்த சிறு பெண் சொன்ன உடனே அவள் பக்குன்னு பிடிச்சுக்கிட்டு வார்த்தையை கொண்டுட்டு நேரா நாகமானு கிட்ட போற. நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சும்மா நான் போய் சொன்னா கேட்க முடியாது. அப்ப இவளுக்குள் இருந்து தேவன் பெரிய காரியங்களை அங்கே செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த சிறு பெண் அவளை பார்த்து சொல்றாரு, நாகமான் அங்க போவார் என்று சொன்னார், தீர்க்கதரிசனத்தில் போவார் என்று சொன்னார். அவர்கள் என்ன பண்ணுவாங்க? குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார்கள் என்றால். அல்லேலூயா. அப்பொழுது பாருங்க, 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறார் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அல்லேலூயா. யார் இடத்துல போகுதுங்க? ஆண்டவனிடத்துல. இப்பொழுது அவன் போய் எங்க போறான்? ஆண்டவனிடத்துக்கு செய்தியை கொண்டு போறான். அப்பொழுது சீரியாவின் ராஜா என்ன பண்றான்னா, நல்லது போகலாம். என்ன சொல்றாங்க? நல்லது போகலாம். நல்ல கவனிங்க. ஒரு வார்த்தை எங்கிருந்து புறப்படுது பாருங்க. ஒரு வார்த்தை சின்ன பெண், நல்ல கவனிக்கணும். அந்த சின்ன பெண்ணுக்குள்ள தேவனுடைய வார்த்தையை அறிகிற அந்த ஞானம் இருந்ததுனால அது முதல்ல எங்க? நாச்சியார் இடத்துக்கு போகுது. நாச்சியார் இடத்துல இருந்து நாகமான்கிட்ட போகுது. நாகமான்கிட்ட இருந்து இப்ப எங்க போகுதுன்னா சீரியா ராஜா. சாதாரண ராஜா கிடையாதுங்க இவரு. சீரியா ராஜா என்பது சாதாரண ராஜா கிடையாது. தேசத்தை ஆளக்கூடிய, அப்படின்னா அவன் தேசத்தை மாத்திரமல்ல, சீரியா ராஜா படையெடுத்து போவான் என்று சொன்னார் எல்லா தேசமும் அவனுக்கு அடிபணிந்து போகும். அல்லேலூயா. அவ்வளோ யுத்த புருஷர்கள், அவ்வளோ யுத்தத்தில் சிறந்தவர்கள் இந்த சீரியா ராஜா. நல்ல கவனிங்க பார்க்கலாம். இந்த சீரியா ராஜா கூட்டியது போன உடனே அவனு என்ன சொல்றான்? போகலாம். ராஜா சொல்றான், நல்லது போகலாம். என்ன சொல்றாங்க? நல்லது போகலாம். நல்ல கவனிங்க பார்க்கலாம். நல்லது போகலாம். இனி நல்ல கவனிங்க. இப்ப வார்த்தை வந்தது. வார்த்தை வந்த உடனே நாகமான்ட்ட போகுது. இப்ப நாகமான்ட்ட போன வார்த்தை சீரியா ராஜாட்ட போகுது. ராஜா என்ன சொல்றான்? நல்லது போகலாம். அல்லேலூயா. இனி எல்லாம் ஒரு வார்த்தையின் வெளிச்சம், ஒரு வார்த்தை அறிகிற ஞானம் ஒருத்தனுக்குள்ள வந்துருச்சுன்னா எல்லாமே நீ என்ன நடக்க போகுதுன்னா நல்லது போகலாம். அல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, இனி நம்முடைய வாழ்க்கையில பார்த்தவைகள் அல்ல, இனி நல்லதுதான் நடக்கும்.
சொல்லுங்க, நம்ம போறதெல்லாம் நல்லதாய் நடக்கும். வார்த்தை ஞானம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, தேவனுடைய வார்த்தை அறிகிற ஞானம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, இனி உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படி இருக்குன்னா, நல்லது போகலாம், நல்லது போகலாங்கிற வார்த்தைகளை கர்த்தர் உங்க மூலியமாய் வெளிப்படுத்தி அநேகருக்கு நன்மை கொண்டு வர போறான்னு சொல்லி எல்லா கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப சொல்ற நல்லது போகலாம். இஸ்ரவேல் ராஜாவுக்கு நிருபத்தை தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையில் 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறைய பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு போய், அல்லேலூயா. இப்ப என்ன பண்றாருன்னா, வார்த்தை வந்துருச்சு, வார்த்தை நாகமானுக்கு வந்துச்சு. நாகமான் இப்ப எங்க போயிட்டான்னு சொன்னா, ராஜா கிட்ட போறா. ராஜா சொல்றா நல்லது போகலான்னு சொல்றா. உடனே எல்லா நிருபங்கள் எழுதப்படுகிறது. இஸ்ரவேல் ராஜாவுக்கு அது அனுப்பப்படுகிறது. அவன் எப்படி போறான்னு நல்ல கவனிங்க. ஒரு ஊழியக்காரனை பார்க்க அவன் சாதாரணமாக போகலை. எத்தனை தாளந்து எடுத்துகிட்டு போகிறானாம்மா? கையிலே 10 தாளந்தும் வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொண்ணையும் 10 மாற்று வஸ்திரங்கள் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேல் ராஜாவின் எடுத்து அந்த நிருபத்தை கொடுத்தான். அதில் அந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்புகிறேன் என்று எழுதியிருந்தது. அல்லேலூயா. இந்த ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்கிற ஞானமற்ற ராஜா. என்ன ராஜாங்க? தேவனுடைய வார்த்தையை அந்த சிறு பெண்ணுக்குள்ள இருக்கிற ஞானம் கூட யாருக்கிட்ட கிடையாதுன்னா இந்த இஸ்ரவேல் ராஜா கிட்ட கிடைக்காது. ஏன் அப்படின்னா 7ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க பார்க்கலாம். இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, அல்லேலூயா அல்லேலூயா. அப்படின்னா என்னவா மாறிட்டானா? பைத்தியமா மாறிட்டான். என்னவா மாறிட்டான்? சொல்லுங்க, என்னவா மாறிட்டான்? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்களேன். வார்த்தையின் வெளிச்சம், வார்த்தையை அறிந்து கொள்கிற ஞானம் நமக்கு இல்லைன்னா நம்மளும் பைத்தியமாக மாறிடுவோம். பல நேரத்தில் பைத்தியமாக மாறி சொந்த குடும்பத்திலே சண்டை. சொல்லுங்க, நம்மளோடு இணைந்து பழகிறவங்களோடு சண்டை, கூட பிறந்தவங்களோடு சண்டை. சத்தமாக பேசுகிறேன், மூஞ்ச பார்த்து பேசுனல மறுபடியும் சொல்ல வச்சுட்டே இருப்பேன் நான். சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தை அறிகிற ஞானம் இல்லைன்னா நம்மளும் பைத்தியமாயிருவோம். சொல்லுங்க, நம்ம வஸ்திரத்தை நம்மளே கிழித்து கொண்டு சொல்லுங்க புலம்ப ஆரம்பிச்சிருவோம். அதனால தான் 2025 சொந்த குடும்பத்தில் சண்டை, கூட பிறந்தவங்களோடு சண்டை, வேலை செய்கிற இடத்துல சண்டை, நண்பர் இடத்துல சண்டை, சொல்லுங்க சபையில் சண்டை, ஊழியக்காரனோட சண்டை, கடைசியில் இயேசுவோடைய சண்டை. ஏன் இந்த சண்டையெல்லாம் வந்துச்சுன்னா வார்த்தை, தேவ வார்த்தை அறிகிற அந்த ஞானம் இல்லாததுனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்தது. பைத்தியமாய் பல நேரத்தில் நடந்தோம். ஆனால் கர்த்தர் இதனால சொல்லுகிறார், இனி நம்ம பைத்தியம் அல்ல, அநேக பைத்தியங்களை ஆணவானாய் மாற்றுகிற அந்த வார்த்தை ஞானத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள வைக்கிறார்னு சொல்லி எல்லா கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, எல்லா கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அடே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. கொஞ்சம் அப்படியே திரும்பி பாருங்களேன். வார்த்தை ஞானம் இல்லாதனால தான் சொந்த குடும்பத்தில் என்ன வருது? என்ன வருது? நீயா நானா? ஆண்டவர் சொல்றார், இருவரும் ஒரே சரீரம். இருவரும் என்னது? ஒரே சரீரம். ஆனால் இப்போ என்ன வருது? நீயா? ஏன் எல்லா குடும்பத்துலேயும் சண்டை வருது அப்படின்னா வார்த்தை, தேவ வார்த்தை அறிந்து கொள்கிற ஞானம் கிடையாது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த 2025 திரும்பி பாருங்க. நமக்கு ஆதரவாக நிற்கிற அநேகரோடு நம்ம இப்படி தான் நடந்துக்கிட்டோம். தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத செயல்கள், அது இதுன்னு ஐயோ அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தான் ஒரிஜினல் பைத்தியம் மாதிரியே இருக்கும். எப்படி தான் இருக்கும்? ஒரிஜினல் பைத்தியம் மாதிரியே இருக்கும். அப்படியே அந்த ஆக்ரோஷமாக அந்த கரண்டியை தூக்கி வீசினது, சமையல் கட்டுக்குள்ளே போனால் மொத்த கோபத்தையும் காட்டுறது, டமா டிமீர், குழந்தைங்க வந்து அதை பிடிச்சி செவுத்தில் அடிக்காதது குறைதான், அதை பிடிச்சி 2 சுற்று, கணவன் மேலே இருக்கிற பிரச்சனையை குழந்தை மைத்தை பிடிச்சி ஒரு சுற்றி அதுக்கு மாவு கிரைண்டர் மாதிரி போட்டு ஆட்டி அதை தள்ளி விட்டு டமா டிமாரன் ஆகி, ஐயோ யார் பைத்தியம்? உங்கள்கிட்ட தாங்க பேசிகிட்டு இருக்கிறேன். யார் தான் பைத்தியம்? யார் தான் பைத்தியம்? பெத்த பிள்ளைய பார்த்து எப்பா. இப்போ அந்த சீனெல்லாம் கொஞ்சம் கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தி பார்த்தீங்களே, பைத்தியம் தான். பைத்தியம் தானே இப்படி பண்ணோம். பைத்தியம் தான் சொந்த பிள்ளையை பார்த்து நம்ம
அதுக்கெல்லாம் பாசை கிடையாது. நீங்களே அதுக்கெல்லாம் விளக்கம் போட்டுக்கணும். அதுக்கெல்லாம் நீங்களே எல்லாத்தையும் சேர்த்து பேசிக்கணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஏன் ஏன் நம்ம பெற்றெடுத்த பிள்ளை தானே, ஜெபம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, இருவர் ஒன்றாக இருக்கணும். அப்படி ஏன் ஏன் என்னாச்சு உனக்கு, என்னாச்சு அப்படி, என்ன உனக்கு ஆக்ரோஷம், என்ன உனக்கு ஆக்ரோஷம், ஏன் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவ வார்த்தை அறிந்து கொள்கிற ஞானம் இல்லாதனால தான் சொந்த மனைவியை கொடுமைப்படுத்துறது. என்னது, நம்ம மட்டும் என்ன பெரிய ஆளா, சொந்த கணவன் என்ன பண்ணுறது, அங்காவது ஆட்டுக்கல். இப்போ இது என்னது, அது கையில் ஆட்டுக்கல் பிள்ளைங்களாம். கணவன் மனைவி என்ன ஆட்டுக்கல்னா, அது என்னது, சுவிட்சை தட்டினா கரகரன்னு ஓடணும். என்னது, இது கரண்ட் ஆட்டுக்கல். அல்லேலூயா. இன்னும் அல்லேலூயா வர மாட்டேங்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, அதை திரும்பி பார்க்கணும். அது என்ன பண்ணணும், நீங்கள் அந்த காட்சிகள் அப்படியே கொஞ்சம் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 2025 இல்லை சமீபத்து காலத்தில் நடந்த அந்த சேட்டையெல்லாம் கொஞ்சம் அப்படியே கண்மூடி நிறுத்தி பாருங்களேன். நான் தான் ஒரிஜினல் பைத்தியம் இல்லை, அப்படியே பேசுவீங்க, நான் தானே ஒரிஜினல் பைத்தியம், உன்னை இப்படி பண்ணிட்டேனாப்பா, உன்னை இந்த மாதிரி பண்ணிட்டே. அதுதான் அந்த வார்த்தை ஞானம் வந்துருச்சுன்னு வைங்க. நான் சொல்கிறேன், அது எங்கும் சமாதானத்தை கொண்டு வரும். அது எங்கே ஒரு பெரிய சமாதானத்தை கொண்டு வருங்க, அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை. அதெல்லாம் விவரிக்க முடியாது. அதெல்லாம் ஒரு ஊழியக்கான நான் சொல்கிறேன், அந்த வார்த்தை அறிந்து கொள்கிற ஞானம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா, அந்த வெளிச்சம் வந்துருச்சுன்னா, அதனுடைய ஆசீர்வாதத்தை வார்த்தையில சொல்லி அடக்க முடியாது. அது எல்லை இல்லாமல் அது எங்கும் வியாபித்து, நான் வேலை செய்கிற இடத்துல, நான் பிசினஸ் செய்கிற இடத்துல, நான் வாழ்கிற இடத்துல, என் சொந்த பந்தங்கள் இடத்துல, என் கூட பிறந்தவங்க இடத்துல எல்லாருமே அந்த வார்த்தை அறிகிற ஞானம் வந்துருச்சுன்னா, அது எங்கும் வியாபித்து போகும். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அந்த ராஜாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை அறிகிற ஞானம் இல்லாததுனால தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு புலம்புறான். என்ன பண்றான், பைத்தியம் மாதிரியே புலம்புறான். அவன் சொல்கிறான் பாருங்க, அவன் ஒரு வார்த்தையில் சொல்லுவான் பாருங்க, கிழித்து கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புவதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? அட பைத்தியம், நீ தேவன் அல்ல, உனக்குள் இருக்கிறவர் தேவன். நீ சாதாரண ஆளுதான், ஆனால் உனக்குள்ள அந்த வார்த்தையை வச்சிருக்கிறாரு பாரு, உனக்குள்ள அந்த விசேஷமான வாக்குத்தத்தத்தை வச்சிருக்கிறாரு பாரு. எல்லா நேரங்களிலும் செயல்படுகிற ஒரு மகிமையின் ஆசீர்வாதம், இந்த உலகத்தால் தீர்க்க முடியாத எல்லா காரியத்தையும் தீர்க்கிற ஒரு விசேஷ வார்த்தைகளை உனக்குள் வைத்திருக்கிறாரு பாரு. அந்த வார்த்தை தான் அந்த மனிதனை சுகப்படுத்துகிற வார்த்தை. அந்த சுகப்படுத்துகிற வார்த்தையை நீ இன்னும் அறிந்து கொள்ளாம இன்னும் ராஜாவா இருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது அவன் சொல்றான், இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஓஹோ ஆகாங்கிறான். என்ன சொல்றான், அவன் பேசுறத கவனிங்கள. அவனா பாருங்க, நல்ல கவனிங்க. வார்த்தை வெளிச்சம் இல்லைன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதை அவன் நண்பனா ஒரு நிருபத்தை எழுதி கொடுக்குறான். என்ன கொடுக்குறான், நண்பனா யார் எழுதி கொடுக்குறா? சீரியா ராஜா இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு நல்ல பாசத்தோடு ஒரு அன்போடு நிறைய காணிக்கையெல்லாம் கொடுத்துட்டு நல்ல ஒரு நிருபத்தை எழுதி கிடக்கிறான். ஆனால் இவன் பாருங்க, வார்த்தையின் வெளிச்சம் இவனுக்குள்ள இல்லாததுனால அவனை விரோதியை பார்க்குறான். என்ன சொல்கிறான் பாருங்க, இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க, ஒரு மனிதனுக்குள்ள தேவ வார்த்தை அறிகிற அந்த ஞானம் இல்லைன்னு வைங்க, எல்லாரையும் விரோதியை பார்ப்போம். எல்லாரையும் என்ன பார்ப்போம் சொல்லுங்க, எல்லாரும் என்ன பார்ப்போம், எல்லாரையும் விரோதியை பார்த்தாங்க. நான் சொல்கிறேன், இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கைகள் இப்படி தான் போய்கொண்டிருந்தது. இது வரைக்கும் என்ன இருந்ததுங்க, நம்முடைய வாழ்க்கைகள் இப்படி தான் போய்கொண்டிருந்தது, இப்படி தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன் இவ்வளோ பிரச்சனை, ஏன் இவ்வளோ காரியம், ஏன் இவ்வளோ போராட்டம், ஏன் நம்ம குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானம் இல்லை, ஏன் ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை? ஏன்னா வார்த்தை, தேவ வார்த்தை அறிந்து கொள்கிற அந்த ஞானம் இல்லை. அல்லேலூயா. நான் இதோடு இந்த பிரசங்கத்தை நிறுத்துகிறேன். ஏன்னா நமக்கு நேரம் கடந்து போகுது. கர்த்தர் சித்தமானால் இன்னும் மீதம் இருக்கிற இந்த கம்ப்ளீட்டான இந்த காரியங்களை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கண்களை மூடி ஒரு காரியத்தை அப்படியே பார்க்க போகிறோம். இப்போ எத்தனை பேரை நம்ம பார்த்துருக்குறோம்? சிறு பெண்ணை பார்த்துட்டோம். அப்படின்னு அந்த சிறுபெண்ணுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவ வார்த்தையை அறிந்து கொள்கிற ஞானத்தை பெற்ற சிறு பெண்ணுன்னு எழுதுங்க. தேவ ஞானத்தை அறிந்து கொள்கிற சிறு பெண்ணில் தேவ ஞானத்தை, வார்த்தையின் ஞானத்தை பெற்றுக்கொண்ட சிறு பெண்ணுன்னு அவளை குறித்து எழுதுக.
அந்த இடத்துல அவளை குறித்து அப்படித்தான் சொல்லப்படுகிறது. ஏன்னா அந்த சிறு பெண்ணுக்குள்ள தேவ வார்த்தையை அறிந்து கொள்கிற விசேஷ ஞானம் இருந்தது. அடுத்தது நீங்க அப்படியே வருவீர்கள் என்று சொன்னால், அடுத்தது அந்த நாச்சியாரை குறித்து நீங்கள் எழுத வேண்டும் என்று சொன்னால், தேவ வார்த்தையை நம்புகிற ஞானம் அவருக்குள்ளே இருந்தது. தேவ வார்த்தையை நம்புகிற ஞானம் அவருக்குள்ளே இருந்தது. அடுத்தது நாகமானுக்குள்ளே கடந்து போவீன் என்று சொன்னால், அவனும் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஞானம் இருந்தது. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஞானம் அவனுக்குள் இருந்தது. அடுத்தது சீரியா ராஜாவுக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், தேவ வார்த்தையை உடனே செய்கிற ஒரு ஞானம் அவனுக்குள்ளே இருந்தது. தேவ வார்த்தையை உடனே செய்யக்கூடிய அந்த ஞானம் அவனுக்குள்ள இருந்தது. இப்ப எத்தனை பேரை நம்ம பார்த்திருக்கிறோம்? சொல்லுங்க, எத்தனை பேரை பார்த்திருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்களேன், எத்தனை பேரை பார்த்திருக்கிறோம்? 4 பேரை நம்ம பார்த்திருக்கோம். எத்தனை பேரை பார்க்கணும்? இன்னும் 3 பேர்த்த பார்க்கணும். வருகிற கர்த்தர் சித்தமானா நாளைக்கு நம்ம இந்த செய்தியை பார்க்கலாம். எல்லா ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அதன்படி நம்ம என்ன பண்ணுவோம், அது காரியம். இப்போ இந்த 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 4 காரியத்தை நீங்க பார்த்தீங்க. இந்த ஞானம் நமக்குள்ள இருக்குதா? முதல் ஞானம் என்னதுங்க? தேவ வார்த்தையை அறிந்து கொள்கிற ஞானம். 2வது ஞானம், நாச்சியாருக்கு என்ன ஞானம் இருந்தது? வார்த்தையை நம்புகிற ஞானம் இருந்தது. அடுத்தது நாகமானுக்கு என்ன ஞானம் இருந்தது? தேவ வார்த்தையை கீழ்ப்படுகிற, அந்த வார்த்தைக்கு உடனடியாக கீழ்ப்படுகிற ஞானம் அவனுக்குள் இருந்தது. அடுத்தது இவருக்கு ராஜா, சீரிய ராஜாவுக்கு என்ன ஞானம் இருந்தது? தேவ வார்த்தையை உடனே நிறைவேற்றுகிற ஞானம். இப்போ 4 ஞானத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்படி எழுமி நில்லுங்க பார்க்கலாம். இது நமக்குள்ளே இருக்கிறதா என்று சொல்லி சற்று நீங்கள் கவனிக்க போகிறீங்க. இது நமக்குள் இருக்கிறதா என்று சொல்லி சற்று நீங்கள் அப்படியே கவனிக்க போகிறீங்க. எல்லா கண்களையும் மூடி தயவு செய்து விளையாட்டுத்தனமாக இருக்காதீங்க. கர்த்தர் ஒவ்வொன்றையும் நமக்கு ஒவ்வொரு விதமாய் கர்த்தர் நமக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்னும் நீங்கள் இப்படியே இருந்து கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னால், நிச்சயமாக ஞானம் உள்ளவர்களை கர்த்தர் சபையில் எழுப்பதான் போகிறாரு. ஒவ்வொரு ஞானத்தை குறித்து கர்த்தர் நம்மோடு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த வருடம், இந்த ஜனவரி மாதம் நம்ம எல்லாரும் ஞானத்தில் நிரம்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அதிகமாக எதிர்பார்த்து தொடர்ச்சியாக இந்த 4 வாரமும் கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறாரு. எல்லா கண்களையும் மூடுங்க, எல்லா கண்களையும் மூடுங்க. எல்லா தேவ சமூகத்தில் தேவ வார்த்தை அறிகிற ஞானம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? எல்லாரும் கவனிச்சு எல்லா கண்ணை மூடுங்க பார்க்கலாம். ஷபா லகாதிரியான் துருபராக்கல் பதோனம். எல்லா கண்களையும் மூடி எல்லாரும் தேவ சமூகத்தில் உங்களை முழுவதும் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். எல்லாம் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். எஸ் டாடி. தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்கிற ஞானம் அந்த சிறு பெண்ணுக்கிட்ட இருந்தது. அடுத்தது தேவ வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற அந்த நம்பிக்கை வைக்கிற ஞானம் அந்த நாச்சியார் இடத்துல இருந்தது. அடுத்தது நாகமான இடத்துல ஞானத்தை செயல்படுத்துகிற, அதுக்கு கீழ்ப்படுகிற அந்த ஞானம் அவருக்குள்ளே இருந்தது. ராஜா கிட்ட ஞானத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த கீழ்ப்படிதல் அவனுக்குள்ளே இருந்துச்சு. எல்லார் கண்களையும் மூடி தேவனை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த ஞானத்தில் நாங்கள் எல்லா குறை உள்ளவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? அந்த ஞானம் இல்லாதனால தான் எதிரியை நண்பனாய் மாற்றிட்டோம், நண்பனை எதிரியாகி மாற்றிட்டோம். நீங்கள் கொஞ்சம் வாயை திறக்கணும். நீங்கள் கொஞ்சம் வாய்களை திறந்து கொஞ்சம் ஜெபிக்கணும். கொஞ்சம் வாய்களை திறந்து நீங்கள் தான் அர்ப்பணித்து ஜெபிக்கணும். இல்லை நான் அப்படியே உட்காந்துட்டு நின்றுட்டு போகிறேன்னா எனக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது, பேசுகிற தெய்வத்துக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது, கேட்குற நமக்கு தான் நஷ்டங்கிறத நீங்கள் தயவு செய்து உணருங்க. அந்த 4 ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அறிந்து கொள்கிற ஞானம் எனக்கு வேணும் ராஜா. ஆண்டவரே, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அதை செயல்படுத்துகிற ஞானம் எங்களுக்கு வேணும் ராஜா. ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைகளை எதை தீவிரமாய் நிறைவேற்ற வேண்டுமோ அதுக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படுகிற ஞானத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுங்க தகப்பனே என்று சொல்லி தேவ சமூகத்தில் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். இது உங்களுடைய நேரம். சகோதரி, வாலிப பிள்ளைகள், பெரியோர்கள், சிறியோர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், தயவு செய்து நீ வரப்போகிற காலம் அது பொல்லாத காலமாய் இருக்கிறது. இந்த தேவ ஞானம் நமக்குள்ள இல்லைனா, வார்த்தை அறிகிற ஞானம் நமக்குள்ள இல்லைனா, வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுகிற ஞானம் நமக்குள்ள இல்லைனா, தேவ வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்கிற ஞானம் நமக்குள்ள இல்லைனா, தேவ வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற ஞானம் நமக்கு
நமக்குள்ள இல்லை என்று சொன்னா இனி இந்த தேசங்களில் ஒரு செழிப்பை பார்க்க முடியாது. தேவனிடத்தில் இந்த நன்மைகளை பார்க்க முடியாது. உங்களுக்கு இந்த பெரிய காரியங்கள் வெளிப்படாது. கடைசி வரைக்கும் வெறுமையாய் இருந்துட்டு வெறுமையாய் காரியங்களுக்குள்ள கடந்து போக வேண்டியதா இருக்கும். ஆனா அந்த சிறு பெண்ணுக்குள்ள கர்த்தர் விசேஷ ஞானத்தை வைத்திருந்தா தேவ வார்த்தை அறிந்து கொள்கிற, அதனுடைய மகிமை அறிந்து கொள்கிற, அதனுடைய வல்லமை அறிந்து கொள்கிற, தேவ வார்த்தை என்ன செய்யும் என்கிற ஒரு வெளிப்பாடு நானும் அவளுக்குள்ள இருந்தது. எல்லாரும் கேளுங்க. அந்த சிறுபெண் தன்னுடைய பிரச்சனையை பார்க்கல, அதனோடு சுத்தி இருக்கிறவனுடைய அந்த பிரச்சனையை அவள் பார்த்தா, அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னாள். நல்ல செய்தி அவள் சொன்னாள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த நாகமான் சுகமாயி அந்த வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டில் அந்த சிறு பெண் இப்போ அடிமையா இல்லை, நாகமானுக்கு ஒரு பிள்ளையாய் மாறி இருப்பா. நாகமானுக்கு ஒரு பிள்ளையாய் மாறி இருப்பா. அவ அடிமை பெண் அங்க இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இப்ப அவளை நாகமா தன் மடி மேலே வைத்துக்கொண்டு என் வாழ்க்கையை மாற்றின இவள் தான், இவளுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுங்கன்னு நிச்சயமாய் கட்டளையிட்டு இருப்பா. இவள் என்னுடைய பிள்ளை என்று சொல்லி அவளை அணைத்து முத்தமிட்டு அந்த அடிமையாய் வந்த தேசத்துல அந்த சிறுப்பு ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு ஒரு அடையாளமாய் மாறி இருப்பா. தேவன் என்ன சொல்றார் அப்படின்னா, நீ பிறருக்கு நல்ல செய்தியை சொல்லுவனா, நீ பிறருக்கு சுவிசேஷத்தை சொல்லுவனா, பிறருடைய சிறையிருப்பிலிருந்து மீட்கும்படியாக அவர்களுக்கு நீ நல்ல சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை தேவன் பக்கம் நீ திருப்புவா என்று சொன்னா, நாகமானை போல தேவன் உன்னை மடியில் எடுத்து வைத்துக்கொண்டு இவள் எனக்குரியவள், இவள் என்னுடைய மகள், இவள் என்னுடைய மகள், என்னுடையதெல்லாம் இவளுடையது என்று சொல்லி உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உங்க சூழ்நிலைகளை மாற்றி உங்களுக்கான நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் இந்த வேளையில் அவர் இறங்கி வருகிறார். அவர் இந்த வேளையில் இறங்கி வருகிறார். இந்த வேளையில் அவர் இறங்கி வருகிறார். இனி உங்க வாழ்க்கை சூழ்நிலை மாறணும்னா உங்க சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. உன்னை சுட்டி சிறை இருப்பட இருக்கிறவர்களை நோக்கி பார்த்து கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்ல. அவர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பா. அவர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பா. எத்தனை பேர் ஆண்டவர் இந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம்? இந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். அடிமைதான், யாருமே இல்லைதான். ஆனால் கர்த்தர் அவள் மூலியமாக ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டாரு. அவள் மூலியமாக ஒரு பெரிய தேசத்தினுடைய படைத்தலைவனுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டாரு. அவன் மூலியமாய் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தார். அவன் வாழ்க்கையில் இருந்த ஒரு பெரிய போராட்டம், வருட கணக்கில் இருந்த ஒரு பெரிய போராட்டம், மருத்துவத்தினால முடியாத போராட்டம், பணத்தினால, சொத்துனால, சுகத்தினால முடியாத ஒரு பெரிய வியாதியை கர்த்தருடைய வார்த்தையினால் அங்கே சுகப்படுத்த கர்த்தர் ஆயத்தப்பட்டார். அப்பா பார்த்து சொல்லுங்க, நாங்கள் ஆண்டவர் இதை அறியாமல் வாழ்ந்துட்டோம்ப்பா. வார்த்தையை ஆண்டவரே, வார்த்தையை அறிந்து கொள்கிற அந்த ஞானம் எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. இதோ நாங்கள் உணர்கிறோம், நாங்கள் உணர்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோன்னு எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? நாங்கள் உணர்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? எல்லா கண்களை மூடி தேவ சமூகத்தில் அப்படியே அர்ப்பணிப்பு எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுங்க தேவ சமூகத்தில். அல்மஹத நமாசே ரீபரா கல்பரோடலமா சந்தரிபி அல்பதோ நம்ம ரியந்தர் அப்படியே ஒப்பு கொடுத்து செபிங்க 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 எல்லாரும் செபிங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த தேவாவை நடத்துதலோடு சொல்கிறேன், சபைக்குள்ள இருந்து அநேக ஞானவான்களை கர்த்தர் எழுப்பதான் போகிறாரு. அந்த ஞானம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால், அது வார்த்தை ஞானமாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை ஞானமாக இருக்கும். அது உங்களை வெளிப்படுத்தாது. அந்த வார்த்தை ஞானம் இருக்கிறவர்கள் அது தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாய் மாறுவார்கள். இதுவரைக்கும் உங்களை வெளிப்படுத்தின காலங்கள் முடிவுக்கு வருகிறது. இனி தேவனை வெளிப்படுத்துகிற ஞானத்தினால சபையை நிறைத்து அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாற போறீங்க. அது நிமித்தம் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. உங்களுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வருகிறது. உங்க போராட்டங்கள் ஒரு முடிவுக்கு வருகிறது. உங்களுடைய கண்ணீர் ஒரு முடிவுக்கு வருகிறது. உங்களுடைய சூழ்நிலைகள் மாறப்போகிறது. எப்பன்னு சொன்னா, பிறருடைய சிறையிருப்பை மாற்றுவதற்காக ஏவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் ஏன் சிறையிருப்பை மாற்ற வல்லவராய் இருக்கிறாரு. அப்பா பார்த்து சொல்லுங்க, இந்த ஞானம் இல்லாதனால தான்ப்பா எங்களுக்குள்ளேயே நாங்கள் காயப்படுத்தி கொண்டு, வேதனைப்படுத்தி கொண்டு, துக்கப்படுத்தி கொண்டு நாங்கள் வாழ்ந்துட்டோம். ஏசப்பா, எங்களை தயவாய் மன்னிங்கப்பா, எங்களை தயவாய் மன்னிங்கப்பா. எங்களை சபையோடு இணைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குதுப்பா.
சபையோடு இணைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குதப்பா. சபையோடு இணைக்கப்பட்டதுக்கு ஒரு திட்டம் இருக்குதப்பா. ஆண்டவரே, சும்மா நாங்கள் இணையில ராஜா, நாங்கள் எல்லாம் ஞானவானாய் மாறணும். வார்த்தை ஞானம் எங்களுக்குள்ள வரணும். எங்கள் மூலியமா ஒரு பெரிய மாற்றம் வரணும்னு நீங்க திட்டம் வச்சிருந்தீங்கப்பா. ஆனா அதை உணரக்கூட முடியாத அளவுக்கு ராஜா இன்னைக்கு தேவையில்லாத காரியங்கள் தகப்பனே, தயவாய் மன்னிங்கன்னு சொல்லுங்க. அப்படியே உங்க குடும்பத்துக்கு போங்க. சொந்த மனைவி, சொந்த கணவன், சொந்த பிள்ளைகள், எவ்வளோ தேவையில்லாத காரியம். கொஞ்சம் யோசிங்க. உன் மனைவியை நீ வேறு விதமாய் நடத்துகிறனா உனக்கு வார்த்தை ஞானம் இல்லைன்னு அர்த்தம். உன் கணவனை நீ வேறு விதமாய் நடத்துகிறனா உனக்கு தெய்வ வார்த்தைக்குரிய ஞானம் இல்லைன்னு அர்த்தம். நீ கிறிஸ்தவனை தயவு செய்து சொல்லாத. நீ கிறிஸ்தவனை தயவு செய்து சொல்லாத. உன் பிள்ளைகளை நீ சரியாக நடத்தலைன்னா அது தேவ ஞானம் கிடையாது. நீ கிறிஸ்தவன் தயவு செய்து சொல்லாத. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தவறு செய்துட்டோம்ப்பா, தவறு செய்துட்டோம். அன்பாய் பேச வேண்டிய இடத்துல கோபத்தை மூழ்கிறீர்கள். கோபமாய் பேச வேண்டிய சத்ருவின் இடத்துலையோ அன்பை பொழிந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இதெல்லாம் மாறணும்ப்பா, இதெல்லாம் தோங்கட்டுன்னு சொல்லுங்க. உனக்கு ஏன் எதிரிகள் வர்றாங்க அப்படின்னா, சொந்த குடும்பத்தை நேசிக்க முடியல, கணவன் மனைவி, ஒரு மாமியார் மாமனார், ஒரு நாத்தனார், ஒரு சொந்த பந்தம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவங்களே நேரம் திருச்சபைக்குள்ளே வந்திருக்கணும். ஏன் நடக்க சரியில்லை, ஏன் செயல் சரியில்லை. நான் உங்களுக்கு சாட்சி இல்லாமல் நான் போய் சொன்னா அவங்க கேட்க மாட்டேன். என் தாய் தகப்பன், என் கூட பிறந்தவங்க, தயவு செய்து கொஞ்சம் யோசிங்க. வார்த்தை ஞானம் வந்துருச்சுன்னா இனி அவங்களெல்லாம் திருச்சபைக்குள்ள கொண்டு வர உங்களை கர்த்தர் பயன்படுத்துவா. நீ வேலை செய்கிற இடத்துல இருக்கிற அந்த சிறுபெண் வேலை செய்த இடத்துக்குள்ள இருந்துதா கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்த ஆரம்பித்தா. நீ வேலை செய்கிறவனை சுற்றி அநேகர் இருக்கிறாங்க. அந்த வார்த்தை அறிந்து கொள்ள ஞானம் இருக்குன்னா அவர்கள் இனி அங்கே இருக்க மாட்டார்கள். இனி தேவ சமூகத்துக்கு அவங்க வர போறாங்க. நீ பிசினஸ் செய்கிற இடத்துல இனி அவங்க அங்கே இருக்க போறது இல்லை, அவங்க திருச்சபைக்குள்ள வர போறாங்க. நீ பார்க்குற பழகிற ஜனங்கள் இனி வெளியே இருக்க போறது இல்லை. அந்த வார்த்தை ஞானம் உனக்குள்ள வரும்போது அவர்கள் எல்லாரும் தேவ சமூகத்துக்கு வர போறாங்க. இது நிமித்தம் என்ன நடக்க போகுதுன்னா, அவங்க வர 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 உன்னுடைய மேன்மை மேலே ஏறிக்கொண்டே இருக்கும். ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். நீ எதிர்பார்க்காத பல காரியங்களை கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதனால செய்ய போறாரு. அப்பா பார்த்து சொல்லுங்க, அந்த வார்த்தையை அறிந்து கொள்கிற ஞானம் எங்களுக்குள்ள கடந்து வரட்டும் ராஜா, எங்களுக்குள்ள கடந்து வரட்டும். எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற ஞானம் அதுல எங்களுக்குள்ள வரட்டும். அந்த வார்த்தையை நம்புகிற ஞானம், கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற ஞானம் எங்களுக்குள்ள வரட்டும். அந்த தேவ வார்த்தைகளை உடனே நிறைவேற்றுகிற ஞானம் எங்களுக்குள்ள வருவதாக ராஜா. இனி தாமதம் இல்லாம ராஜா நாங்க செயல்பட போறோம். இந்த வார்த்தைக்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். அப்படிங்கிறவங்க மாத்திரம் நல்ல 2 கைகளை உயர்த்தி தெய்வ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். தெய்வ சமூகத்தில் அப்படியே உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. அல்மா ஹசே ரியாத்துரு மனாசே ரியல்பா ஒப்பு கொடுத்துட்டு சொல்லுங்க. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை இல்லைப்பா, இனி நாங்கள் வாழ போகிற வாழ்க்கை வித்தியாசமாக இருக்க போகுது. அது தேவனுடைய வார்த்தை ஞானத்தில் வாழ போகிறோம். இனி எங்கள் எல்லைகளுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் வருகிறது. எங்கள் எல்லைகளுக்குள்ள ஒரு பெரிய மகிமை வருகிறது. எங்கள் எல்லைகளுக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருகிறது. இதுவரைக்கும் இருந்த எல்லா எதிரிகளும் இனி நண்பர்களாய் மாறுகிறார்கள். அப்பா ஆண்டவரே, நண்பர்களாய் மாறுகிறார்கள். இனி ஆண்டவரே, ஒரே ஒரு எதிரி எங்களுக்கு சாத்தான் மாத்திரம்தான். எங்களோடு இருக்கிற யாரும் இல்லைப்பா. எங்களை தயவாய் மன்னியும், எங்களை ஏற்றுக்கொள்ளும். தொடர்ந்து எங்களை நடத்தும். நாளைக்கு நடக்கிற ஆராதனைகளை விசேஷமாக ஒப்பு கொடுக்குறோம். அந்த விசேஷ தேசத்துக்காக ஜெபிக்கிற அந்த நாளில் இன்னும் மகிமையான ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்க கேட்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த வேதத்தின் வெளிச்சத்திலே இன்னும் ஜனங்களை நடத்தும். கிருபை தாங்கட்டும்ப்பா. எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து தேவ கிருபை வெளிப்படட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபாலை மறவாய். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையோ, பிதாவாகிய தேவனுடைய அன்போ, பரிசுத்தாவினுடைய அநேகமைக்கும் சமாதானம் சந்தோஷமா நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஞானஸ்தானம் எடுக்கிறவர்கள் நீங்கள் சரியாக 8 மணிக்கு இங்கே வரணும். ஞானஸ்தான ஆராதனை பங்கு கொள்கிறவர்களும் நீங்கள் 8 மணிக்கு இங்கே வரணும். சரியாய் நமக்கு 9:30 மணிக்கு உபவாச ஜெபம் ஆரம்பிக்கப்படும். ஒருவரும் வராமல் இருக்கக்கூடாது. ஞானத்தை பெற்ற அத்தனை பேரும் சபைக்குள் இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.